தைத்திருநாள் இல்லமெல்லாம் தளிர்த்திடும் தைப்பொங்கல். இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். ஆம், காத்திருந்து மகிழ்வாய் கொண்டாடுகின்ற தைத்திருநாளாம் இனிய நாளிலே இளைய தலைமுறை பேச்சாளர்களோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எங்களுடைய இனிய தைப்பொங்கல் வாழ்த்துகள். இன்றைய இந்த நல்ல நாளிலே இன்றைய காலச்சூழலில் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே என்றும் இல்லை பகட்டை வெளிப்படுத்துவதற்காகவே என்றும் இங்கே விவாதிப்பதற்காக இரண்டு அணியினர் வருகை தந்திருக்கிறார்கள். பண்டிகைகள் என்பவை மக்களினுடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்து பின்னி பிணைந்திருப்பவை. விழாக்களும் அவ்வாறானவைதான். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நாங்கள் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி வருகிறோம். பல்வேறு விழாக்களை ஏற்பாடு செய்து மகிழ்ந்து வருகிறோம். இவற்றுக்கெல்லாம் காரணங்கள் பல இருப்பதனை நாங்கள் அறிந்திருக்கலாம், ஒருவேளை அறியாமலும் இருக்கக்கூடும். சங்க காலத்திலே தை நீராடல், இந்திர விழா முதலிய பல்வகை விழாக்கள் பண்டிகைகளாக கொண்டாடப்பட்டவை பற்றி சங்க இலக்கியங்களில சான்றுகள் இருக்கின்றன. இன்றும் நாங்கள் பல விழாக்களை கொண்டாடி வருகிறோம். சங்க காலத்திலே கொண்டாடப்பட்ட இந்த விழாக்களை நாங்கள் உற்று நோக்கினால், புதுப்புனல் விழா என்று ஒரு விழா பண்டிகையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. மழை பெய்து ஆற்றிலே தண்ணீர் வர ஆரம்பிக்கின்ற அந்த நாளிலே அந்த புதிய தண்ணீரை வரவேற்று கொண்டாடப்படுகின்ற விழாவாக அந்த விழா இருந்தது. அதே போல அறுவடை திருநாள், விவசாய நிலங்களிலே விளைந்த விளைச்சல்களை அறுவடை செய்து அந்த மகிழ்ச்சியில அந்த அறுவடைக்காக உதவிய அனைவருக்கும் நன்றி சொல்லி கொண்டாடப்படுகின்ற விழாக்களாக இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த விழாக்கள், பண்டிகைகள் என்பன ஏதோ ஒரு வகையிலே மக்களினுடைய வாழ்க்கையோடு இரண்டர பின்னி பிணைந்தவையாக இருந்திருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில பண்டிகைகள் புராணக் கதைகளோடு, கர்ண பரம்பரை நம்பிக்கைகளோடு இணைந்தவையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய பொருளாதார தேவைகளை அல்லது சமூக தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையிலேயே இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் அவ்வாறுதான் அவை கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி என்னென்றால், இன்றும் அவ்வாறுதான் கொண்டாடப்படுகின்றனவா என்பது. அதே போல சமூக ஒருங்கிணைப்பு என்பது, சமூக ஐக்கியம் என்பது இந்த விழாக்களிலும் பண்டிகைகளும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆடிப்பிறப்பு பற்றி பாட வந்த சோமசுந்தர புலவர், ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று பாடினார். ஏன் அவர் ஆடி என்ற சொல்லுக்கு எதுகையாக சந்தமாக கூடி என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு சொல்லை தேடி நாடி என்று ஏதாவது ஒரு சொல்லை போடாமல் அவர் கூடி என்ற சொல்லை போட்டதற்கான காரணம், பண்டிகைகள் என்றால் கூடி கொண்டாடப்பட வேண்டியவை, தனித்திருந்து மகிழ்பவைகளாக அல்லாமல் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமன்றி கிராமங்களாக சமூகங்களாக ஒன்றிணைந்து கொண்டாடப்பட வேண்டிய விழாக்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த சமூக ஐக்கியத்தை எதிர்பார்ப்பவையாக இந்த பண்டிகைகளை எமது முன்னோர்கள் ஆக்கி தந்தார்கள், அவ்வாறே தொடர்ந்தார்கள். ஆனால் இதிலும் இன்றைக்கு ஒரு சந்தேகம் இந்த மன்றத்திலே எழுப்பப்படுகிறது. நாங்கள் அவ்வாறு கூடி கொண்டாடுகிறோமா, அல்லது வீடுகளிலே தனித்திருந்து சினிமாக்களை பார்ப்பதிலும் அல்லது தனிப்பட்ட முறையிலே கைத்தொலைபேசிகளிலே நேரத்தை கழிப்பதிலும் தான்
இன்றைக்கு நாங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்றோமா என்கிற ஒரு கேள்வி எங்கள் முன் எழுந்திருக்கிறது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் விடை தரத்தக்க வகையிலே இன்றைய இந்த பேச்சாளர்கள், இன்றைய இந்த விவாதத்திலே கலந்து கொள்ளுகிற பேச்சாளர்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அன்றைய காலத்திலே விழாக்கள் என்றால் மிக்க மகிழ்ச்சியாக, மிக்க சந்தோஷமாக, கூடி குதூகலித்து கொண்டாடுகின்றவையாக இருந்தன. காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரே கொண்டாட்ட மயமாக எங்களுடைய கிராமங்களும் நகரங்களும் இருந்தன. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்திலே காலையிலே குளித்து புத்தாடை அணிந்து ஆலய வழிபாட்டுக்கு பின்னர் வீட்டை விட்டு புறப்பட்டால் மாலை சூரியன் மங்கிய பின்னர் தான் வீட்டுக்கு வருவோம். உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று பட்சணங்களை உண்பதிலே ஒரு பெரு மகிழ்ச்சி இருந்தது. ஒவ்வொரு வீட்டினுடைய உணவையும் சுவைத்து சுவைத்து எந்த வீட்டு உணவு சுவைமிக்கது என்று ஒரு நடுவ தீர்ப்பு கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. விளையாட்டுகளிலே ஈடுபடுவதிலே கிட்டுப்புல்லும் கோலாட்டமுமாக கூடி குதூகலித்து மகிழ்வதிலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு அத்தகைய மகிழ்ச்சி ஏதோ ஒரு வகையிலே இருக்கிறதா என்பது எங்கள் முன்னாலே இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நிலையிலே கொண்டாட்டங்கள் வந்தால், பண்டிகைகள் வந்தால் சிலருக்கு கொண்டாட்டங்களாக அமைகின்றன, இன்னும் சிலருக்கு பெரிய திண்டாட்டங்களாக அவை மாறிவிடுகின்றன. குடும்பத் தலைவனுக்கு மனைவி கொடுக்கிற லிஸ்டை பார்த்தவுடனே அது பண்டிகை ஒரு திண்டாட்டமாக மாறுவதனை பார்க்கிறோம். குடும்பத் தலைவிகளுக்கு பண்டிகை வருகிறது, பலகாரம் சுட வேண்டும், சமையலறைக்கு போக வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய திண்டாட்டமாக மாறிவிடுவதனை நாங்கள் பார்க்கிறோம். கடைகளிலே இலகுவாக பலகாரங்கள் வாங்குவதற்கு முண்டியடிக்கிறோம். பண்டிகைகளுக்கு முற்பட்ட நாட்களிலே வணிக நிலையங்களிலே கடைகளிலே எல்லாம் சனம் நிறைந்து வழிகிறது என்றால் பொருட்களை வாங்குவதற்கல்ல, செய்து முடிக்கப்பட்ட பட்சணங்களை வாங்குவதற்கு என்று இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது. ஆகவே இந்த கொண்டாட்டங்கள் எந்த அளவிலே இன்றைக்கு இருக்கின்றன என்பதனை மறுபரிசீலனை செய்து பார்ப்பதாக இந்த பட்டிமண்டபம் அமைய இருக்கின்றது. இன்றைய காலச்சூழலிலே பண்டிகைகளும் விழாக்களும் ஏன் கொண்டாடப்படுகின்றன? எங்களுடைய பாரம்பரியங்களை பேணி அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக கொண்டாடப்படுகின்றனவா? எங்களுடைய அடையாளங்களை இந்த உலகத்தில நிலை நிறுத்துவதற்காக கொண்டாடப்படுகின்றனவா? நாங்கள் ஒரு இனமாக, தமிழராக எங்களுடைய இனத்தினுடைய சொத்துக்களை அடுத்த சந்ததிகளுக்கு கையளிப்பதற்காக இவற்றை கொண்டாடுகிறோமா? இல்லை என்றால் வெறுமனே எங்களுடைய வசதியை, எங்களுடைய ஆடம்பரத்தை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக பகட்டாக இதனை கொண்டாடுகிறோமா? மனிதர்களிலே ஒரு பழக்கம் இருக்கிறது. தன்னை பார்ப்பதை விட தனது பக்கத்து வீட்டுக்காரனை பார்ப்பதிலே அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். அது மனிதனுக்கு, குறிப்பாக தமிழருக்கு என்று சொன்னா கூட அதிலே தவறில்லை, அதிலே ஒரு ஆர்வம். நான் 50 ரூபா பொருள் வாங்கினால் அதிலே சந்தோஷப்பட மாட்டேன், அடுத்த வீட்டுக்காரி 55 ரூபாய்க்கு பொருள் வாங்கிவிட்டாரே என்று நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருப்போம். ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லது அன்று தொடக்கம் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றையும் தொன்மையையும் உடைய எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிற இந்த பண்டிகைகளை நாங்கள் அந்த முறையிலே கொண்டாடி அவற்றை எங்களுடைய அடையாளமாக நிலைநிறுத்துவதற்காக கொண்டாடுகின்றோமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இங்கே வந்திருக்கின்ற பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பின்னர் இதிலே எது சரியானது என்று பரிசீலித்து ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு நான் முயற்சிக்கிறேன். பாரம்பரியத்தை பேணுவதற்காகத்தான் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன என்கின்ற அணியில் இருந்து தன்னுடைய அணி சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பதற்காக அந்த அணியினுடைய தலைமை பேச்சாளர் கவியின் ரசிகை நிலுக்ஷி அவர்கள் வருகை தருகின்றார்கள். பலாங்குடையைச் சேர்ந்த
நிலுக்ஷி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இலைக்கலை பட்டதாரியாக இருக்கிறார். அதோடு அவர் ஒரு உளவியலாளராகவும் இருக்கிறார். நிலுக்ஷியை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தனடி பாப்பா என்று என் பண்பாட்டு வணக்கத்தை பரிவோடு கூறிக்கொண்டு, தை பிறந்தாள் வழி பிறக்கும். ஆம், ஆதவன் தொலைக்காட்சியினை உலகெங்கிலும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் தித்திக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை பரிவன்போடு கூறிக்கொள்கின்றேன். இன்றைய கால சூழலிலே பண்டிகைகள் பகட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா அல்லது பாரம்பரியத்தை பேணுவதற்காக கொண்டாடப்படுகின்றனவா எனும் தலைப்பிலே நடுவராக அமர்ந்திருக்கின்ற பெருந்தகை அவர்களே, இன்றைய கால பண்டிகைகளில் பாரம்பரியம் இல்லை என்பதை உணர்த்த பாரம்பரிய உடையோடு வந்திருக்கின்ற எதிர்த்தரப்பு சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பினை நாம் சற்று ஆழமாக பார்க்கின்ற போது, முதலாவது விழாக்கள் என்றாலே நடுவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் கூறியது போல் இன்பங்களும் சந்தோஷங்களும் நிறைந்ததுதான் விழாக்கள். பண்டிகைகள் என்ற ஒரு வகுதிக்குள்ளே நாங்கள் வருகின்ற போது பண்டம் சக கூட்டம் சக ஈகை, இது மூன்றையும் இணைக்கும் போது பண்டிகை என்ற ஒரு சொல் அங்கே உருவாகின்றது. அதாவது தன்னிடம் இருக்கின்ற ஒரு பொருளை தான் மட்டுமே சுவைத்து ருசிக்காது அதனை பிறருக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு இன்பம் காண்பதுதான் பண்டிகை என்ற ஒரு வகுதிக்குள்ளே நாங்கள் வரலாம். இன்றைய காலகட்டத்தில் இப்படியான ஒரு உணர்வான தலைப்பிலே இப்படிப்பட்ட ஒரு தலையை மையமாக கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பிலே தலையே இல்லாமல் எண்ணத்தைத்தான் எதிர்த்தரப்பினர் பேசப் போகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நடுவர் அவர்களே, ஆன்றோர்கள் இப்படி கூறுவார்கள், பாடத் தெரியாதவனுக்கு பாடப் பிரச்சினை, ஆடத் தெரியாதவனுக்கு ஆடல் பிரச்சினை, வாழத் தெரியாதவனுக்கு வாழ்க்கை பிரச்சினை. அதுபோலதான் பண்டிகையின் மகத்துவம் தெரியாத இந்த 3 பேரை போல் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட தெரியாதவர்களுக்கு பிரச்சனையோ பிரச்சனைதான். நடுவர் அவர்களே, எங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கின்றது தெரியுமா? எங்களுடைய வீட்டிலே பல விழாக்களும் பண்டிகைகளும் வரும்போது வீடெல்லாம் அமைதிமயமாக இருக்கும். அந்த அமைதி பூங்காவனத்திலே திடீரென்று இப்படி ஒரு குரல் கேட்கும், டேய் டைம் ஆயிருச்சு எழும்பி குளிரா எனும் அம்மாவின் ஒற்றை வார்த்தையில் ஆரம்பிக்கின்றது அல்லவா நடுவர் அவர்களே பண்டிகையின் முதல் பாரம்பரியங்களானவை. இன்றைய காலத்திலே இந்த பண்டிகைகள் எத்தனை தொலைத்த பேச மறுத்த உள்ளங்களின் சாயலை இணைக்கின்ற ஒரு களமாக இன்றைய பண்டிகைகள் காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, பல பண்டிகைகள் காணப்படுகின்றது. ஆனால் மொத்தமாக ஒரு பண்டிகைக்கு நான் வெடி என்று பெயர் வைக்கின்றேன். ஏன் தெரியுமா? வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வெடித்தால் 100 வீடுகளிலும் அந்த மெசேஜ் போய் வெடிக்குமாம். அப்படியான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காலங்களாகத்தான் நடுவர் அவர்களே இன்றைய பண்டிகைகள் காணப்படுகின்றது. வாட்ஸ்அப் குரூப்பிலே தினம் வெடிக்கிறது, தினம் பட்டிமன்றம், தினம் பண்டிகைகளா? மேலும் நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பண்டிகை என்றாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பண்டிகை நாள் என்று ஒரு பையனை அல்லது ஒரு குழந்தையை அழைத்து நீங்கள் 1000 ரூபாய் என்ன 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பாருங்கள், அதெல்லாம் அவனுக்கு அல்ல மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு குருவி வெடியை அவனுக்கு வாங்கி கொடுங்கள். தான் பீத்த திரியில் தான் பற்ற வைத்த நெருப்பில் அந்த ஒற்றை குருவி வெடி பற்றி எரியும் போது அந்த மழலையின் பிஞ்சு உள்ளத்தில் ஏற்படுகின்றதே அத்துணை மகிழ்ச்சி. அதுதான் நடுவர் அவர்களே பண்டிகை. இதன் மூலமாக அந்த குழந்தையின் உள்ளத்தில் மட்டுமல்லாது எத்தனை சிறு வியாபாரிகளின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கலிக்கின்றது தெரியுமா நடுவர் அவர்களே? இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே பல ஆர்வலர்களும் ரீல்ஸுகளும் வந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் நான் அண்மையில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பண்டிகை என்றாலே கணவர்மார்களுக்கு மனைவி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றாராம். அதற்கு காரணம் என்னவென்றால் மனைவிக்கு ஒரு புடவைக்கு பதிலாக 2-3 புடவைகளை எடுத்து கொடுப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாம் நடுவர் அவர்களே. இங்கு பண்டிகை என்பதும் விழாக்கள் என்பதும் ஒருமித்த ஒரு சொல்லாக இருக்கின்றபடியால் நான் இப்படி கூறுகின்றேன். ஒரு திருமணத்தில் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று பத்திரிகையின் ஆரம்பம் தொடங்கி
10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சூழ 8 திசை மக்களை அழைத்து 7 ஸ்வரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து அரும்பூதங்கள் சாட்சியாக திருமணம் செய்யும் போது அங்கே மனைவி இனிக்கிறாள். ஆனால் பண்டிகை என்று வரும்போது அவளுக்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கும் போது அவள் பாரமாக தெரிகிறாள் என்றால் இது என்ன நடுவர் அவர்களே, ஒரு வேடிக்கையான வாதமாக இருக்கிறது. அப்போ அன்பும் அரணும் உடைத்தாயின் மட்டுமல்ல, அன்பும் அரணும் புடவையும் உடைத்தாயின் என்று இப்பொழுது மாற்ற வேண்டி இருக்கிறது போல். சரியான கருத்து நடுவர் அவர்களே. இன்றைய காலத்திலே பார்க்கும் போது தமிழர்கள் காலங்காலமாக பண்பாட்டின் சொரூபங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பறைசாற்றி வந்தவர்கள் அல்லவா. எங்களுடைய நிலா காலங்களை கூட நாங்கள் விழா காலங்களாக கொண்டாடி தீர்த்திருக்கின்றோம். சித்திரையை எடுத்துக்கொண்டால் சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி பெருக்கு, ஆவணி அவிட்டம், ஐப்பசி தீபாவளி என்று ஒவ்வொரு நிலா காலங்களை கூட எத்தகைய சந்தோஷம் உள்ள விழா காலங்களாக நாங்கள் தற்போதும் கொண்டாடி வருகின்றோம். இத்தனை இருக்கும் போது எந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பினர் பகடுக்காக பேசப் போகிறார்கள் என்று சத்தியமாக எனக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே. கவிஞர் கண்ணதாசன் ஐயா இப்படி சொல்லுவார், பண்படு மரபில் மானுடர் சாதி பண்படுமே அதனை பண்பாடென்க. அந்த வழியாக வந்த எங்களுடைய மரபில் பண்டிகைகளை கொண்டாடுவது எமக்கு பெருமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது திண்டாட்டமாக இருக்கக்கூடாது. நடுவரவர்களே, நான் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த 3 பேரும் பொயின்ஸ் எடுக்கிறாங்க, எழுதுறாங்க. என்னண்டா நடுவரவர்களே, இவர்களுக்கு பண்டிகையும் திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது, பட்டிமன்றத்தில் பொயின்ஸ் எடுப்பதும் ஒரு பெரிய திண்டாட்டமாகத்தான் நடுவர் அவர்களே இருக்கின்றது. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நடுவர் அவர்களே, இந்த 3 பேரை போல் பண்டிகை திண்டாட்டம் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் உலகமகா கஞ்சர்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வள்ளல் யார் தெரியுமா? கஞ்சன். ஏனென்றால் அவன் மட்டும்தான் தனக்கு பின் தான் சேர்த்து வைத்த சொத்துக்களை யார் உரித்தாக்கப் போகின்றார்கள் என்று தெரியாமலே பல மடங்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து செல்கின்றான். 365 நாள் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், எத்தனையோ உபத்திரவங்களை படுகின்றோம். ஒரு விழாக்கள் பண்டிகைகளிலே உங்களுக்கு அந்த பணத்தை செலவு செய்து கொண்டாடுவது என்பது அத்துணை கஷ்டம் என்றால் எதற்காக நாம் தமிழர் பாரம்பரியத்தை காலங்காலமாக கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றோம்? மேலும் நடுவர் அவர்களே, இந்த பண்டிகை எத்தனை உடைந்த குடும்பங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்றது தெரியுமா? எதிர்த்தரப்பினரை பார்க்கும் போது வந்ததிலிருந்து அவர்களை கவனித்ததிலிருந்து நான் சொல்லுகிறேன், பண்டிகை என்றால் கொண்டாட்டம்தான். அதை அவர்கள் சிரமம் பார்த்து திண்டாட்டமாக கருதுவதால் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா நடுவர் அவர்களே, நடக்க அலுப்புப்பட்டவன் சித்தப்ப வீட்டில் பொண்ணு கட்டின கதைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பண்டிகையினாலே சிறப்பு தார ஒரு விஷயம்தான். இதை ஒரு பட்டிமன்றத்துக்காக தாங்கள் பேச பொயின்ஸ் எடுக்கும் போது அவர்கள் படுகின்ற அந்த திண்டாட்டம் எத்தகையதாக இருந்தது என்பதை நான் கண்ணார கண்டு உணர்ந்தேன் நடுவர் அவர்களே. மேலும் இன்றைய காலகட்டத்திலே நிச்சயமாக எங்களுடைய தமிழர் மரபிலே பண்பாடுகள் உயர்த்தேர்ச்சியாக நின்று கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து வில்லாரி கிளிங்டன் அமெரிக்காவிலிருந்து தமிழர் பண்பாடு சம்பந்தமான ஒரு இடங்களுக்கு வரும்போது அவர் ஒரு பேட்டியிலே அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு தமிழர் பண்பாட்டிலே அதிகமாக பிடித்தவைகள் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் இப்படி சொல்கின்றார், எனக்கு குடும்பங்களையும் கோயில்களையும் பிடித்திருக்கின்றது என்று. அதற்கு அவரிடம் இப்படி திருப்பி கேட்கிறார்கள், ஏன் உங்கள் ஊரில் உங்கள் அமெரிக்க நாட்டில் குடும்பங்களே இல்லையா, கோயிலே இல்லையா என்று. அதற்கு அவர் கூறுகின்றார், எங்களுடைய நாட்டில் குடும்பங்களும் இருக்கின்றது, கோயில்களும் இருக்கின்றது, ஆனால் தமிழர் வாழ்கின்ற இடங்களில் மட்டும்தான் குடும்பங்களே கோயிலாக இருக்கின்றது என்று சொன்னார். என்றால் இன்னும் எங்களுடைய தமிழர் பண்பாடு உலகளாவிய ரீதியில் வளர்ந்து கொண்டுதானே நடுவர் அவர்களே இருக்கின்றது. நடுவரவர்களே, பண்டிகைகளை கொண்டாடும் போது பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லை என்று கூறவில்லை. என்னுடைய தாய் என்னை கருவில் சுமக்கும் போது நான் பாரம் என்று அப்போதே என்னை தூக்கி எறிந்திருந்தால் இன்று நான் இவ்விடத்தில் நின்றிருக்க மாட்டேன். பண்பாடுகளும் அப்படித்தான். பண்டிகைகளிலே சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அத்தனையும் தாண்டி ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடும் போது அது மறக்க முடியாத ஒரு தாற்பயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நின்று கொண்டிருக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை நடுவர் அவர்களே. மேலும் வள்ளுவர் இப்படி சொல்லுவார், உலகம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதற்கேற்ப தன்னையும் மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வதுதான் மனித பண்பு. நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை மறக்கவில்லை, எங்களுடைய பாரம்பரியத்தை மறக்கவில்லை,
பாரம்பரியங்களை காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் வருகிறோம். ஆனால் காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு சில மாற்றங்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோமே தவிர ஒருபோதும் பாரம்பரியங்களை நாங்கள் மறக்கவில்லை என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பகர்கிறேன். நன்றி, வணக்கம். நிலுக்ஷி அவர்கள், இந்த பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியங்களை பேணுவதற்காகவே என்ற அணிக்கு வலுச்சேர்க்கும் விதமாக ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர் ஒரு அழகான பழமொழி சொன்னார். நடக்க அலுப்புப்பட்டவன் சித்தப்பன் வீட்டை பொண்ணு கேட்டானாம். இவர்களை பார்த்து சொன்னாரோ என்னவோ எனக்கு தெரியும். எவ்வாறாயினும் கூட இன்று பண்டிகைகளை பகட்டாக பேசுகின்றவர்கள், பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு விருப்பமில்லாதவர்கள் அல்லது அதற்கு தயாரில்லாதவர்கள் என்பது நிலுக்ஷியினுடைய வாதம். அவர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். இந்த பண்டிகைகள் மூலமாக வியாபாரங்கள் களை கட்டுகிற பொழுது சிறு வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள் அந்த பண்டிகைகள்னாலே பயனடைகிறார்கள். அது எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு வேர். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்ற அடிப்படையிலே சமூகமாக வாழ தலைப்படுகின்ற நாங்கள் எல்லோருக்கும் பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு அம்சமாக இந்த பண்டிகைகளையும் விழாக்களையும் கொண்டாடுகிறோம் என்பதுதான் அந்த வாதத்தினுடைய அடிப்படை. நிலாக்காலங்களை கூட நாங்கள் விழாக்களாக்கி இருக்கிறோம், நிலாக்காலங்களை கூட நாங்கள் பண்டிகையாக்கி இருக்கிறோம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்கள். அது ஒரு இன்பமயமான காலம். ஆனால் இப்போ இவர்களிடம் இருக்கிற கேள்வி என்னென்றால், இன்றைக்கும் அது அப்படி இருக்கிறதா என்பது. அதற்கு அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை சொன்னார்கள். தமிழர் வாழும் இடங்களிலே குடும்பங்களே கோயிலாக இருக்கின்றனவா என்கின்ற கேள்விக்கு இவர்கள் எதிரணியினர் பதில் சொல்லுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு, இன்றைய கால சூழலில் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தை பேணுவதற்காக அல்ல, பகட்டை வெளிக்காட்டுவதற்காகவே என்ற அணியின் சார்பாக அதனுடைய தலைவர் திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் வருகின்றார்கள். முல்லைத்தீவைச் சேர்ந்த திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழியியல் துறையினுடைய மாணவியாக இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். திமிரொன்று பிடிக்கும், அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும். உடலில் ஏறும் முறுக்கெல்லாம் என் தாய்மொழிக்கேயான செருக்காக இருக்கும். தமிழை பணிந்து உலகெங்கும் வியாபித்திருக்கும் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்று பிறந்திருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்று அவையின் நடுவராக வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும், என்னோடு என் அணியினராக வாதிட வந்திருக்கும் என் சக நண்பர்களுக்கும், இல்லை நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸை தேடுவதில் மட்டும்தான் உங்கள் போக்கு இருக்கின்றது என்று நாங்கள் பேசுவதற்கு முன்னரே தீர்க்கதரிசியாக கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு இன்றைய விவாத தலைப்புக்குள் வரலாம் என நினைக்கின்றேன். அக்கா ஆரம்பமே சர வெட்டின்னு வெட்டிச்சு, சும்மா தொடக்கமே தலையில் சித்தருத்தங்க அடிச்ச மாதிரி அடிச்சு இத்திட்டான். தலைப்பு, இன்றைய கால சூழலில் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தோடவா அல்லது பகட்டுக்காகவாண்டு. அக்கா ஸ்டார்ட்டே சொல்லிட்டா, பகட்டுக்காக பேச வந்து கொண்டு பாரம்பரிய உடையோடு இருக்க வந்துட்டேனவன்னு சொல்லி ஒரே ஒரு கருத்து அக்கா, நாங்கள் இங்கே பாரம்பரியத்தை வேண்டாமன்று நாங்கள் கதைக்க வரையில்லை. இந்த பாரம்பரியத்தை கலந்து இன்றைக்கு ஒரு பகட்டு என்ற ஒரு மேலாடையை போர்த்தி கொண்டு நீங்கள் செய்கிற திண்டாட்டங்களை பற்றி பேசுறதுக்கு தான் நாங்கள் 3 பேரும் இருக்கிறோம் அக்கா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தது அக்கா அழகா சொன்னாங்க, நிலா காலங்களையும் விழா காலங்களாக மாற்றி அம்மா அப்படி ஒரு கொண்டாட்டம்ண்டா தாங்கள் கொண்டாடின மாதிரி ஒற்றுத்தரும் கொண்டாட இல்லையாம். இப்படி கொண்டாடின ஊரில் தான் இன்றைக்கு பெத்ததாயும் தேப்பனும் முதியோர் இல்லங்களில் இருக்கினோம். இவை நிலாச்சோறு உண்டு கொண்டு அந்த வட்டம் அடித்து கொண்டு இருக்கணும் என்று அக்கா சொல்லி கொண்டு இருக்கின்றார். ஆக
பண்டிகை என்றது என்னென்று சொன்னால் அக்கா அழகாக விளக்கம் தந்துட்டு போயிட்டா, பண்டம் சக ஈகை, அதாவது கொடுத்து வாழுதல். இன்றைக்கு இந்திர விழாவையும் தை நீராடல் என்ற பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் மணிமேகலை சொன்ன சிறப்பை மறந்து விடாதீர்கள். உண்டி கொடுத்தோர் தான் உயர்வுடையோர் என்று. இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியிலே வாசலிலே அல்சேசன் நாயை கட்டிவிட்டு உங்கள் பிரியாணியை மறைத்து உங்கள் வீட்டு அறைக்குள் உண்டு கொண்டிருக்கும் பாரம்பரியத்துக்குள் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய பகட்டுக்களையும் உங்களுடைய மேல்நாட்டு மோகங்களையும் காட்டிக்கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்சேசன் நாய்க்கு கொடுக்கிற பிரியாணியை வார விருந்தினருக்கு கொடுக்கல நடுவர்களே, அதுதான் இன்றைக்கு பகட்டுன்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அடுத்தது அக்கா பண்டிகை வந்துட்டா அவங்களோட அப்பா சொல்லிட்டாரன்னு சொன்னால் அம்மா எழும்ப சொன்னா, அந்த என்னடா டைமாச்சு எழும்ப இல்லையோன்னு சொன்னால் எழும்பிடுவான். இத்தனையிலையும் நிலுக்ஸியக்கா ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸாக இருந்து கொண்டு 9 மணி தாண்டியும் சூரியன் மேற்குக்கு போகிற வரைக்குமே பொங்கல் பொங்கி வடிஞ்சு முடிஞ்சு அம்மா ரெடியோண்டு குட்டி இளவரசியாக வந்து நிற்பா பிரஸோட. அதை மறந்துட்டு இங்கே கதைச்சிட்டான்றது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அண்மையில் எந்த ஒரு மேஜிக் ஷோண்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா மேஜிக் கொண்டு நடக்குது. மஜிஷியன் சும்மா அப்படி வரித்தனமாக அவர் தஞ்சத்துக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். பார்த்தா ஒரே ஒரு டம்ளர் வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ளே இருந்து கவிட்டார். பிறகு பார்த்தா ரோஸ் கலரில் ஹேங்கி வருது, பிங்க் கலரில் ஹேங்கி வருது. எல்லோரும் விழுந்து விழுந்து சிட்டிக்கிறாங்களே, இங்கேருந்து இந்த ஹேங்கி வருதுன்னு தெரியாமல் பார்க்குறேன்னு ஒரு சின்ன பொடியன் மட்டும் வாய்ப்பு இல்லை, சிட்டிக்கிறானே இல்லை. என்னடா தம்பி என்ன பிரச்சனை, என்னடா எல்லாரும் சிரிக்கிறாங்க, சிட்டிக்காமல் இருக்கிறீங்கட்ட. இவர் என்னக்கா ஒரு டம்ளர் தண்ணியில் தான் இப்படி ஹேங்கி எடுத்து எங்கட அம்மா 3 சொட்டு தண்ணியில் 3 சொட்டு கண்ணீரில் பட்டு புடவையாக குமிச்சு தள்ளுவாங்கட பண்டிகை காலத்துலேண்டு அம்பி அழகாக சொல்லிட்டு போனான். அப்போ அடுத்து இன்றைக்கு வந்து விழாக்களும் பண்டிகைகளும் எங்களோட காலம் தொடக்கம் தமிழன் உண்மையிலேயே கடாரம் என்று சோழனக்கா. அப்படி பரம்பரை இருக்குது, எங்கள்கிட்ட பண்டிகைகள் இருக்குது, பாரம்பரியங்கள் இருக்குது, எல்லாம் இருந்ததென்ற பேரோட இருக்குது. இன்றைக்கு பகட்டு பூசல்கள் வந்துட்டுதுன்றது தான் எங்களோட கருத்து. இப்போ திருவிழான்ற ஒரு வார்த்தையை பாருங்கள், திருப்பி பாருங்க. தமிழ் அழகான மொழி, விழாதிரு. அதாவது உன்னுடைய பஞ்சமா பாதகங்களில் நீ விழாதிரு என்றதை தான் திருவிழா என்று நம்மளோட முன்னோர்கள் முப்பாண்டங்கள் படைச்சு போயிருக்கிறோம். இன்றைக்கு திருவிழாக்களை பார்த்தீங்களோண்டா, ஐயோ அறையும் முக்காலும் இல்லாட்டிக்கு திருவிழா இல்லை, எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் என்று சங்கங்கள் வெடிக்கிறது எல்லாம் உங்களுடைய பகட்டு பாரம்பரிய பூசல்கள் என்றதை மறந்துடாதீங்க. பிறகு அக்கா வட்டியா சொல்லிட்டு போனோம், அப்பா பண்டிகை ஒன்று வந்துட்டா தம்பிக்கு 10,000 கொடுத்தா கூட வராதான், ஒற்று குச்சுவி வடி அந்த குச்சுவிக்கு காணுமா. இன்றைக்கு போய் அந்த குச்சுவியோட ஒற்று வடி காணுமென்று கதைச்சா அவன் செப்பட்டியை பற்றி போட்டுட்டு போன்னு சொல்லி கொட்டியிருப்பான். ஏனண்டா அவனுக்கு 20,000க்கு வெடி வேணுமாக்கா. இன்றைக்கு அந்த வெடி வெடித்த குப்பையால் கிடக்குது. அடுத்த நாள் மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளி அதை அள்ள வாரேரண்டா, அதே வெடி வெடிச்சு குப்பை போட்டது சொல்லும் என்னன்னு தெரியுமோ, குப்பைக்கார வண்டியோட வாரன் குப்பை அள்ளிட்டு போ. யார் குப்பை போட்டது? சுத்திகரிப்பு தொழிலாளி வாராரெண்ட அந்த பாரம்பரியம், அந்த ஒரு மனிதநேயம் இல்லாமல் தான் இன்றைக்கு நல்ல மனிதர்கள் கூடும்போது மனிதநேயம் பிறக்கும் என்று வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸிலும் பண்டிகை ஸ்டேட்டஸ்களை வச்சு கொண்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறோம். அத்தனைக்கும் இன்றைக்கு ஒரு சட்டியில் பூரி போட தெரியுமான்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு எல்லாம் டேட் லிட்டில் பிரின்சஸாக தான் இருக்குதுன்றதை மறந்துடக்கூடாது. தாற்பரியங்கள் பாரம்பரியங்கள் கண்ட விழாக்கள் இன்றைக்கு பார்த்தீங்களன்னு சொன்னால் ஆரிய உட்புகுத்தல்கள் இன்றைக்கு வந்துட்டுது. பார்த்திங்கன்னா எங்களோட திருமணத்தில் அத்தனை ஒரு மரபு இருந்தது. திருமணம் என்றது அருந்ததி பார்க்குறதெல்லாம் உண்மையில் விஞ்ஞான ரீதியாக அது இந்த விளக்கங்கள் வேறு. 2ஆ தெரிகிற நட்சத்திரம் எப்பயுமே 2ஆ இருக்கிற நட்சத்திரம் 1ஆ தெரியுதுன்றதால தான் இருவரும் இல்லறத்தில் பிரியாமல் இருக்கணுமென்றதுக்காக அருந்ததி காட்டினது எங்களோட மரபு. இன்றைக்கு அதே திருமண மரபு இல்லை, உங்களோட ஆரிய உட்புகுத்தல்களினால கல்த்தி ஃபங்க்ஷனாம், மெஹந்தி ஃபங்க்ஷனாம், பிறகு உடுப்படுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாம், அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு மஞ்சள் நீராட்டு. இப்பா ஃபங்க்ஷன் பகட்டு காட்டி கொண்டு இருந்து கொண்டு சொல்லுவினம் அடிச்சா. இப்போ நான் சொன்னா இப்போ அடுத்த அடி எனக்கு தான் திட்டுப்பி அடுத்தவர் வருவார். அந்த விழாசித்தல் இன்றைய திருமணங்கள் ஒன்றாயிருந்ததை பலதாக காட்டுகின்றன என்று சொல்லுகிறீர்கள். உண்மை ஐயா. பிறகு அக்கா அட்டி என்ன பணக்காரர் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர் ஐயா. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான்.
அவன் காசுக்காக நாயா அலைஞ்சானண்டா அவன் ஏழை, ஒரு நாயோட ஒர்க்கிங் பண்ணானடா பணக்காரன். இப்போ நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பண்டிகைகள் கொண்டாடும் போது அனைவருக்கும் அது திருப்தியாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒரே சமத்தில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த பண்டிகைகள் சிறப்புடையதாக இருக்கும். அழகா பட்டுக்கோட்டை சுந்தரனார் பாடி சென்றிருக்கிறார். வாழை தழைத்தது, சோலை நிலைத்தது, ஏழைகளுக்கு அதில் என்ன கிடைத்தது, கூளை குடித்தது, நாளை கழித்தது, ஏழைகளுக்கு அதில் ஒன்றும் இல்லையே. ஆக உங்களோட பணக்கார பணப்பூசல்கள், உங்களுடைய புதுமை படுத்தல்கள் வந்ததினால இன்றைக்கு எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், ஒட்டி ஒழுகுதல் முக்கியம், ஆனால் போல செய்தல் மரபு எங்களுக்கு வேண்டாம். அவன் பணக்காரன் 10 ரூபாக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, கூளை குடித்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே உண்டா இருந்து குடியுங்கோ, அதே ஒரே சந்தோஷத்தில் காணுங்கோ, அங்கே அடுத்தவனை போல செய்ய போகாதீங்கோ. அக்கா சொன்னால் அமெரிக்காத்துலேருந்து வந்தவராம், வந்துட்டு குடும்பங்கள் கோயில்களாக வந்திருக்குதாம். அப்பா ஐயோ அது ஒத்துக்கொள்கிறேனக்கா. இன்றைக்கு அதே கோயில்களில் தான் அத்தனை கேமராக்களை பூட்டி அத்தனை இதுவும் செய்து பிக் பாஸ் போல இன்றைக்கு சாமியையே நீங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றதை மறந்துடாதீங்க. எதுக்கு கோயிலில் போயிட்டு உங்களுக்கு என்னத்துக்கு கேமரான்னு சொல்லுங்கவன். சரி, இப்போ நீங்கள் கொடுக்குற கஷ்டத்தில் சாமி தப்பி போயிடக்கூடாது. உண்மையாளர்களே, இன்றைக்கு பகட்டு பூசல்கள் அத்தனைக்கும் இருக்குது. ஒரு பண்டிகையோ ஒரு திருவிழாவோ வந்துட்டா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஓடுறது. அப்பா சாரி ஆஃபர் போகுது, அப்பா நகை ஆஃபர் போகுது, அப்பா ஃபோன் ஆஃபர் போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு வருவோம். சரியோ, விநாயகர் சதுர்த்தி இப்போ அண்மையில் தான் இந்த விளம்பரத்தை பார்த்துன்னுட்டு வைங்கவன். விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கும் மோதகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்பலாம். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு மோதகம் தள்ளுபடியில் போகுதுன்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மொபைல் ஃபோன் தள்ளுபடி. எனக்கு விளங்கியில் விநாயகருக்கும் மொபைலுக்கும் என்ன தள்ளுபடி, என்ன சம்மதம்? இன்றைக்கு எங்கெங்க மோதகம் கிடைக்கணும் என்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது இல்லை நடுவர் அவர்களே. இன்றைக்கு ஐரோப்பிய நீர் மைய ஓட்டத்திலே நாங்களும் சிக்கிக்கொண்டு பகட்டுக்களை எங்கள் பாரம்பரியத்துக்குள் புகுத்தி கனி இருக்க காய் கவர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறி, இன்றைக்கு ஒரு குடும்பம், கடைசியாக இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு குடும்பமாக இருந்ததுன்னு சொன்னால், மனைவியாக இருந்தால் ஒரு பண்டிகை காலத்தில் நகை வேணும், புடவை வேணும், மகனாக இருந்தால் பட்டாசு வேணும், உடை வாங்கணும். அதுவே ஒரு குடும்ப தலைவனண்டா இத்தனையும் நிறைவு செய்ய எங்கே கடன் வாங்க வேண்டும் என்று யோசிக்கும் நிலைமை என்று உருவாகிவிட்டது. ஆக இன்றைய கால சூழலில் எங்கள் பாரம்பரியங்களை மறந்து, எங்கள் பண்பாடுகளை மறந்து, உங்கள் பகட்டுக்காக நாங்கள் எங்கள் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கொண்டாடவில்லை, திண்டாடி கொண்டிருக்கிறோம் என கூறி, நான் விட்டதை என் அணியினர் தொட்டு செல்வார் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தை பேணுவதற்காக என்ற நிலுக்ஷியினுடைய வாதங்களை மிக ஆணித்தரமாக மறுத்து திவ்யா அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பாரம்பரியங்கள் இருக்கின்றன, இருந்தன, ஆனால் அவற்றை நாங்கள் இன்று பின்பற்றுவதில்லை. பாரம்பரியங்கள் என்ற பெயரிலே எந்தவித அர்த்தமும் இல்லாமல் பகட்டாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது அவருடைய வாதம். வெடிவெடியாக சுட்டு, இரவு பகலாக சுட்டு, மக்களினுடைய நித்திரைகளை குழப்புவது மட்டுமல்ல, மறுநாள் கஞ்சலாகவும் குப்பையாகவும் எங்களுடைய சூழலை மாற்றி விடுகிறோமே என்பது அவருடைய கவலை நிறைந்த வாதம். ஆலயங்களினுடைய நடைமுறைகள் பற்றி பேசினார்கள். ஆன்மாவுக்கு அமைதி தர வேண்டிய ஆலயம், ஆன்மாவை லயப்படுத்த வேண்டிய ஆலயம் இன்றைக்கு அவ்வாறு இல்லை என்பது திவ்யாவினுடைய கருத்து. ஆலயங்களிலே கேமராக்கள் எதற்கு என்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வியை அவர் எழுப்புகிறார். இன்றைக்கு இல்லாத பண்டிகைகளை எல்லாம் நாங்கள் உருவாக்கி அர்த்தமே விளங்காமல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வியாபார நோக்கத்துக்காக தள்ளுபடிகளை தந்து கொண்டிருக்கிறோம் என்று திவ்யா சொன்னார்கள். விநாயக சதுர்த்தியில கைபேசிக்கு தள்ளுபடி எதற்கு என்பது அவருடைய வாதம். அவ்வாறு புதிய விழாக்கள் இன்றைக்கு அக்ஷய திதியை என்றும் அது என்றும் இது என்றும் கொண்டாடப்படுகின்றது. வணிக நோக்கங்களுக்காக அவை விரிவுபடுத்தப்படுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை அழகாக
திவ்யா அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் இப்போதைய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை போல இருந்தாலும் அடுத்ததாக பேச வரப்போகின்ற பாலச்சந்திரன் சயந்தன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாகிய சயந்தன் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர். அவரை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய காலச்சூழலில் பண்டிகைகளும் விழாக்களும் பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே கொண்டாடப்படுகின்றன என்ற அணி சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைப்பார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென பாவேந்தருடைய வரிகளோடு தமிழன்னையின் பாதத்தை பணிந்து நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய அணியிலே வந்திருக்கின்ற சக பேச்சாளர்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் குறிப்பாக பண்டிகைகளும் விழாக்களும் பகட்டுக்காக என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கே தைப்பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்திற்காக பேச வந்திருக்கின்ற எதிரணியினுடைய பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களும். நடுவர் அவர்களே, நான் இங்கே அமர்ந்திருந்த பொழுது உண்மையிலேயே நான் ஒரு பண்டிகைக்குள்ளேயே நுழைந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் அவ்வளவு சத்தம். இந்த சிவகாசி வெடியையும் சீனா வெடியையும் கலந்து போட்டால் எப்படி ஒரு வெடி வெடிக்குமோ அப்படி ஒரு வெடி இந்த எதிரணியுடைய தலைவியின் பேச்சில். உண்மையிலே நான் நினைச்சேன், அவள் ஆரம்பித்த விதத்தை பார்த்தபோது பெரிதாக நிறைய விடயங்களை பேசப்போகிறார் என்று நினைத்தேன். தொலைக்காட்சியிலே பார்த்த 4 விளம்பரங்களையும் முகப்புத்தகங்களிலே படித்ததில் பிடித்தவைகளில் இருந்து 2 விடயங்களையும் கலந்து ஏதோ ஒரு விடயத்தை வெடிவெடியாக வெடித்து விட்டு சென்று விட்டார். இறுதி வரை அவர் தலைப்பு சார்ந்த விடயங்களிலே எதையும் சரியாக முன்வைத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இன்றைய காலத்து பெண்களுக்கு சட்டியிலே பூரி கூட போட தெரியாதாம். சட்டியிலே பூரி போட தெரியாவிட்டால் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு புட்ட வைக்க தெரியாத பெட்டையாக இருந்தால் அங்கே பிரச்சனை. எங்களுடைய பாரம்பரியம் எது என்பதுதான் எங்களுக்கு இங்கே முக்கியமாக இருக்கிறதே தவிர இவையெல்லாம் முக்கியம் கிடையாது. அடுத்த விடயம், கடாரம் என்ற சோழனுடைய பரம்பரைகள் நாங்கள் என்றெல்லாம் அவர் பேசினார். உண்மைதான், கடாரம் என்ற சோழனுடைய பரம்பரையாகிய நாங்கள் தான் கிடாரமாக பண்டிகைகளிலும் திருவிழாக்களிலும் உணவை சமைத்து எல்லோருக்கும் கொடுத்தவர்கள். அந்த மனப்பான்மை பண்பாடு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக தொடர்ச்சியாக பின்பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அதாவது இந்த பண்டிகைகளை பொறுத்தவரையிலே பல விடயங்கள் எங்களுக்கு முன் வந்தாலும் இந்த ஆடை என்கின்ற பிரச்சனையை முதலாவதாக கண்ணுக்கு முன்னே வந்துவிடும். ஆடை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியுமே, அந்த நாளிலே புதிதாக ஒரு ஆடை எடுத்துத்தான் அணிய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எளிதாக எழுப்பி விடுவீர்கள். எதிரனுடைய தலைவி கூட சொல்லியிருந்தார், கடன்பட்டு ஒரு குடும்பத் தலைவன் ஆடைகளை வாங்க வேண்டியதும் இந்த பண்டிகைகளை சமாளிக்க வேண்டியதுமான தேவை இருக்கிறது என்று சொன்னார். உண்மையிலே நான் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறேன். வருடத்திலே 365 நாட்களும் ஏழையாக வறுமையிலே இருக்கின்றவன் வருடம் முழுவதும் ஏழையாகத்தான் இருக்க வேண்டுமா? அந்த முதலாளித்துவ சிந்தனையைத்தான் நீங்கள் இங்கேயும் திணிக்க விரும்புகிறீர்களா என்பதை நான் உங்களுக்கு கேட்கிறேன். அவனும் ஒரு நாள் வாழ்ந்து விட்டு போகட்டும், அவனும் ஒரு நாள் நல்ல உணவை உண்டு விட்டு போகட்டும், அவனும் ஒரு நாள் நல்ல உடையை அணிந்து விட்டு போகட்டுமே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வருடம் முழுவதும் அவன் அணிவதற்கு ஏதோ ஒரு ஆடை இருந்தால் போதும் என்று இருக்கிறான். கந்தையானாலும் கசக்கி கட்டலாம் தானே என்று சொல்வீர்கள். அதை கசக்கி காய போட்டு விட்டுட்டு அது காயும் பிறகு மின்னத்தோடையே அவங்க நிற்கிறது. அப்போ ஏதோ ஒரு உடை தேவை. அந்த உடையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பவையாகத்தான் இந்த பண்டிகைகள் இருக்கிறது என்பதை நான் எதிரனுடைய தலைவிக்கு மென்மையான கண்டனங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது பொன்னுத்துரை என்கிற எழுத்தாளர் ஒரு தேர் என்கின்ற சிறுகதையில் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். அந்த புதுவருட பிறப்பும் அவருடைய குடும்பத்திலே அந்த புதுவருட பிறப்பு ஏற்படுத்துகின்ற மாற்றங்களும் அவரோடு விரிசலாக இருக்கின்ற அந்த குமாரசுவாமி என்ற மகனுக்கு இடையிலான அந்த பிணைப்பையும் அழகாக வெளிப்படுத்துவார். உண்மையில் என்ன விடயம் என்று சொன்னால், சிறு வயதிலே இருந்து எங்களுக்கு ஆடைகளை எடுத்து தந்து எங்களை மகிழ்வித்து கொண்டிருப்பவர்களாக இந்த பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த பண்டிகை எங்களுக்கு அழகான ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது நடுவர்களே. என்ன விடயம் என்று சொன்னால், எப்போது அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றோர் ஆடை எடுத்து கொடுப்பதை நிறுத்தி மகன் அல்லது மகள் தன்னுடைய பெற்றோருக்கு ஆடை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கான அந்த குடும்ப பொறுப்பு, அவர்களுக்கான அந்த அடுத்த கட்ட விடயங்கள் நகர்த்தப்படுகிறது என்பது அற்புதமான ஒரு விடயமாக இருக்கும். நாங்கள் இதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. பெற்றோர்களுக்கு மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும். நிச்சயமாக நடுவர்களே. அடுத்த விடயமாக உங்களுக்கு இந்த எதிரணியில் வந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு இளைஞர்களாக வந்து கொண்டிருக்கிறதுல அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஏனென்றா எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா, பண்டிகை வந்தால் எல்லா பண்டிகையும் எங்களுக்கு ஒரே பண்டிகை தான். அது இஸ்லாமியர்கள பண்டிகையாக இருந்தாலும் சரி,
கிறிஸ்தவர்களோட பண்டிகையாக இருந்தாலும் சரி, எங்களோட பண்டிகையாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களோட பண்டிகையாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பண்டிகை என்றால் எங்களுக்கு கொண்டாட்டம், அதை கொண்டாடி கழிக்கணும்ன்றது தான் எங்களுடைய இளையவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதாவது என்னுடைய முஸ்லீம் தோழிகள்கிட்ட நான் பிரியாணி கேட்பேன், அவர்கள் என்னட்ட பொங்கலும் வடையும் கேட்பார்கள். கிறிஸ்தவ தோழிகள்கிட்ட நான் கேக் கேட்பேன். இது எங்களோட ஒரு சமூக நல்லிணக்கத்தை எங்களுக்குள்ள வளர்த்து விட்டு கொண்டிருக்கிற எதுவா இருந்தா என்ன, வயிறு நிரம்பினா சரி நடுவர் அவர்களே, அந்த நல்லிணக்கத்தையும் அந்த சமூக ஒருமைப்பாடையும் குலைக்கிறதுல வைக்க என்ன ஒரு ஆனந்தம் என்றது என்ற ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்த விடயம், இந்த பண்டிகைகள் எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ விடுமுறைகளை பெற்று தருகிறது. நடுவர் அவர்கள் கூட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார், நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று சொல்லியிருந்தார். அந்த நாளை விடுதலையிலே வருகின்ற அந்த ஆனந்தம் பாருங்கள், அது சொல்லிலே அளவிட முடியாதது. அது யார் யாருக்கு தெரியும் என்றால், சொந்த இடத்திலிருந்து தொலைதூரத்திலே இருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மாணவனுக்கு தெரியும் அந்த விடுமுறை தன்னுடைய தாய் தந்தையோடு கழிப்பதற்கு எந்த அளவு ஆனந்தமாக இருக்கும் என்று. அதே போல சொந்த ஊரை விட்டு வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற கணவனுக்கு தெரியும் அந்த விடுமுறையினுடைய தாற்பயமும் அது தருகின்ற ஆனந்தமும். அதை நாங்கள் ஒருபோதுமே சிந்திப்பது கிடையாது. மேலெழுந்த வாரியாக ஒரு கருத்தை வைத்து மட்டுமே நாங்கள் ஒரு விடயத்தை உருவாக்கி விட்டு சென்று விடுகின்றோம். அடுத்த விடயம், உங்களுக்கு தெரியும், அதிகமானவருடைய வீடுகள், அந்த சமையலறைகள் வருடத்திலுடைய அநேகமான நாட்கள் கரிப்பிடித்தவையாகத்தான் இருக்கும். அந்த கரிப்பிடித்த சமையலறைகளும் அந்த கரிகளுக்கு உரித்தானவர்களாகிய அம்மாக்களும் பெயிண்ட் அடிக்கப்படுகின்ற காலம் இந்த பண்டிகைகள் தான். அவர்கள் அழகு பார்க்கப்படுகின்ற காலமும் இந்த பண்டிகைகளாகத்தான் இருக்கிறது. அதே போல யாருக்கு கூட பெயிண்ட் அடிக்கிறதுன்றதுல தான் இப்போ அது பெயிண்ட் அடிக்கிறதுன்றது இப்போ பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்குது. என்ன பிரச்சனைண்டா, அந்த காலகட்டங்களில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரிச்சாடி கொண்டிருந்த நேரங்களில் எல்லாருக்குமே சரியாக உணவு போட்டது இந்த பண்டிகை தான். அந்த காலகட்டங்களில் பாருங்கள், அந்த ஊரில் ஒரு வீட்டை ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுண்டா, அன்றைக்கு அந்த ஊரில் இருக்கிற யார்கிட்ட வீட்டையும் உலை ஏறாது. அந்த ஒற்றுமை என்றைக்கு நாங்கள் கடத்தோணுமென்றதான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது, தவிர அதை பகட்டாக எண்ணணுமென்றது எங்களுடைய விடயம் கிடையாது. இங்கே இருக்கிறவர்கள் கூட எத்தனையோ ஆலயங்களிலும் எத்தனையோ நிகழ்வுகளிலும் இந்த உபசாரங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த விருந்தோம்பல் என்கின்ற அந்த பாரம்பரியத்தை எங்களுக்கு சரியாக கற்றுத்தருகின்றது இந்த பண்டிகைகளும் விழாக்களுமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட பாடல், இந்த வல்லேலக்காண்ட ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முத்துக்குமார் அதில் எழுதியிருப்பார், பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அந்த அன்பு வாழும் என்று சொல்லுவார். உண்மையிலேயே பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சேர்த்து சமைக்கணுமென்ற அந்த நட்புறவு எங்களுக்கு சொல்லித்தாரது இந்த பண்டிகை தான். இல்லாட்டி நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிற ரச்சிக்கரை பக்கத்து வீட்டுக்கு மணக்கக்கூடாதுன்னு கதவை பூட்டி சமைக்கிறார்களாக நாங்கள் இருந்துருவோம். அது இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து வாழணுமென்ற அந்த நட்புறவு எங்களுக்கு சொல்லித்தருது. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த பண்டிகை வந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் இந்த இளைஞர்களுக்கு குதூகலமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த நேரங்களில் தான் இந்த மச்சாள் மேரை பார்த்து கொஞ்சி குழாவி சந்தோஷமாக கொஞ்சமாச்சியும் இருக்கலாம். அப்படி எங்களுக்குள்ள அந்த உறவினர்களுக்குள்ளேயும் ஒரு கூட்டுணர்வையும் எங்களை ஒன்றா சேர்க்கிற ஒரு நிகழ்வாக இந்த பண்டிகைகள் காலகாலமாக இருந்து கொண்டு இருக்குது. இது இன்னும் வருகாலங்களில் சேர்த்தும் இருக்குது. ஓம் வெடி வெடிச்ச ஆக்கள் ஒன்றா சேர்ந்து பிறகு வெடி வெடிக்கிற சம்பவங்களும் நடந்திருக்குது. அது வேற பிரச்சனை. சரி, அப்போ இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் தான் இந்த பண்டிகைகள் கணவன் மனைவியின் விரிசல்களை பற்றியெல்லாம் இங்கே கதைச்சிருந்தார்கள். உண்மையாக எனக்கு சரியான மனவருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்க இந்த இன்றைக்கு மனைவிமார்களால் கணவனுக்கு பெரிய பிரச்சனை, இந்த நகை வேணும், அது வேணும், இது வேணுமென்றெல்லாம் கேட்கிறாள்ன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு விடயத்தை பாருங்கள். ஒரு கணவன் அந்த பண்டிகைக்கு முதல் நாள் ஒரு 1000 ரூபாயோ அல்லது 1500 ரூபாயோ ஏதோ ஒரு குறைந்த விலைக்கு ஒரு உடுப்பை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் கூட அவள் சொல்கின்ற முதலாவது வார்த்தையை என்ன இருக்கும் என்று சொன்னால், அப்பா ஏனப்பா இந்த நேரத்தில் இந்த காசுகளை செலவழிக்கிறீங்க என்று சொல்லிட்டு, நாளைக்கு அவனுடைய மனம் முகம் சுளிக்கக்கூடாது என்பதற்காக அதே உடுப்பை உடுத்தி கொண்டு வந்து அவனை சிரிக்க வைத்து பார்ப்பவர்தான் மனைவி. இந்த பண்பாட்டை பண்டிகைகளை தவிர வேறு ஏதாலும் சொல்லித்தர முடியாது. அப்படி ஒரு மனைவி அந்த காலத்தில் இருந்தால் அப்படி ஒரு மனைவி எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, வாழ்த்துக்கள், நன்றி. அப்போ இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு பண்டிகைகளும் பரம்பரையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்து கொண்டிருக்கிற தலைமையில் தான் இந்த எதிரணியினுடைய தலைமை பேச்சாளர் இங்கே உரையாற்றியிருந்தார். உண்மையிலேயே வேணுமென்று சொன்னால் பாருங்கள், ஒரு சில வருடங்கள் கழித்த பிறகு இங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சாளர்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக கேட்பார்கள், மம்மி ஓ டேடி வாட் இஸ் தை பொங்கல்,
என்று நிச்சயமாக கேட்கத்தான் போகிறார்கள். உண்மையிலே எங்களுடைய பாரம்பரியமும் பண்பாடும் எப்போது அழிவடைகிறதோ அன்று எங்களுடைய இனத்திற்கான அழிவும் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. வருங்காலத்திலே நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் கேட்பார்கள், தைப்பொங்கல் என்றால் என்ன, தீபாவளி என்றால் என்ன என்று. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காலத்திலே நாங்கள் கொண்டாடினோம், எங்களுடைய அம்மா அப்பா கொண்டாடினார்கள், நீங்கள் கொண்டாட முடியவில்லை, ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு அதை பகடு என்று சொல்லி கடத்தாமலே விட்டுவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியோடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். அதாவது பண்டிகைகளை வெறுமனே நீங்கள் களியாட்டங்களாகவும் எங்களுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது என்பதை பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லுவதாகவும் மட்டும் நீங்கள் நினைத்து கடந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. பண்டிகைகள் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய பாரம்பரியங்களை கடத்த வேண்டியவை, கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைத்திருப்புக்கான அவசியமும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பண்டிகைகளும் விழாக்களும் பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே கொண்டாடப்படுகின்றன என்ற அணியின் சார்பிலே பேசிய சாயந்தன் அவர்கள் இன்றைய நிலையிலே இந்த சமூக ஐக்கியம், சமூக ஒன்றிணைவு என்பது குறித்த சமூகங்களை தாண்டி பல்வேறு சமூகங்களுக்கு விரிவடைந்திருக்கிறது என்ற ஒரு அரிய செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். தமிழர்களாக மட்டுமல்ல, இந்துக்களாக மட்டுமல்ல, நாங்கள் பௌத்தர்களோடு, சிங்களவர்களோடு, இஸ்லாமியர்களோடு, கிறிஸ்தவர்களோடு எல்லாம் கூடி குலாவுகின்ற, கொண்டு கொடுத்து பரிமாறுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை தருகின்றவையாக இந்த பண்டிகைகள் இருக்கின்றன என்பதனை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்னொரு அரிய கருத்தை சொன்னார்கள். பஞ்ச காலத்தில் பல குடும்பங்களுக்கு உணவிடுபவையாக இந்த பண்டிகைகள் மாறி இருக்கின்றன. பண்டிகைகளை முன்னிட்டு செல்வந்தர்கள் அல்லது வசதி படைத்தவர்கள் உணவுகளை வழங்குகின்ற பொழுது, உணவுப் பொருட்களை வழங்குகின்ற பொழுது பஞ்சத்திலே இருக்கிற, ஏழ்மையிலே இருக்கிற பல தொகையான மக்கள் பயனடைகிறார்கள் என்பது அவருடைய வாதம். இதெல்லாமே எங்களுடைய பாரம்பரியத்தை பேணுகின்ற, ஐக்கியம் என்கின்ற பண்டிகைகளினுடைய நோக்கங்களை பேணுகின்ற விடயங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை பேண வேண்டியதனுடைய அவசியம் பற்றி சொன்னார்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய எதிர்கால சந்ததி, வெளிநாடுகளிலே வாழ்கிற சந்ததி அல்லது இங்கே ஆங்கில மொழி மூலமாக கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்திலே வாட் இஸ் த பொங்கல் என்று கேள்வி எழுப்பக்கூடும் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. பழைய காலத்திலே இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற பொழுது, பழைய காலம் அல்ல, இடைக்காலத்திலே பண்டிகைகளை கொண்டாடுகிற பொழுது வாழ்த்து அட்டைகளை அனுப்புகின்ற பழக்கம் எங்களிடம் இருந்தது. இன்றைக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப விரிவு காரணமாக நாங்கள் ஒருவர் அனுப்பிய வாழ்த்தை இன்னொருவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுகின்ற கலாச்சாரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வாழ்த்து அட்டைகள் அனுப்பப்படுகிற காலத்திலே ஒரு பொங்கல் வாழ்த்து சரஸ்வதி படம் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது. இப்போ அங்கே இருந்த பிள்ளைக்கு வழமையாக இங்கே ஊரிலே இருக்கிற பாட்டி தாத்தாவினுடைய புகைப்படங்களை அனுப்புகின்ற அந்த ஞாபகத்தோடு பிள்ளை இந்த வாழ்த்து அட்டையை எடுத்து பார்த்தால் சரஸ்வதி படம். பிள்ளைக்கு அது யார் என்று தெரியவில்லை. பிள்ளை பெற்றோரை கேட்டதாம், ஹூ இஸ் த ஆன்டி சிட்டிங் ஆன் த லோட்டஸ் வித் அ கிட்டார். அதை போலத்தான் எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் தவறு விடுகின்ற சந்தர்ப்பங்களிலே எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும் என்கின்ற வாதத்தை, கவலையை சாயந்தன் அவர்கள் முன்வைத்தார்கள். இவற்றுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வகையிலே இங்கே தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக, இல்லை பாரம்பரியத்தை பேணுவதற்காக அல்ல, பகட்டை வெளிப்படுத்துவதற்காகவே பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன என்று சொல்வதற்காக கனகசூரியன் கவிதரன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த கவிதரன் வரலாற்றுத்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். அவரை அன்போடு அழைக்கின்றோம். சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே உன்னை அடியொற்றி வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே மற்றும் ஆதவன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இனிய இந்த தைத்திருநாள் நாளிலே நாங்கள் ஒரு அருமையான தலைப்பில் ஒரு அருமையான விஷயத்தை இங்கே நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்னென்னு சொன்னால் நடுவர் அவர்களே, இப்போ பண்டிகைகள் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்றனவா
அதே போல் விழாக்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்றனவா, அதே போன்று அது பகட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா இன்றைய காலத்தில் என்ற விஷயத்தின் அடிப்படையில் நாங்கள் இங்கே வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நாங்கள் வந்து இதில் பாரம்பரியம் இல்லையென்றே நாங்கள் சொல்லலை, பாரம்பரியம் இருந்தது. வருகின்ற ஒவ்வொரு பேச்சாளரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்றைய காலம் என்று தான் நிற்கணும். அன்றைய காலத்தில் பாரம்பரியம் இருந்தது தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, இருந்தது. ஆனால் அது இன்றைய காலத்தில் இருக்குதா? எதிர்த்தரப்பில் வந்து முதலாவது பேச்சாளர் வாரார், ஏதோ குருவி வடியாம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் நடுவர் அவர்களே வெடிக்கிறது இருக்கிறதா என்றது என்னுடைய இந்த அவையினுடைய ஒரு வினா. இருக்குதா? ஒருத்தன் செத்தா வெடிக்கிறோம், ஒருத்தன் பிறந்த நாள்னு சொன்னா வெடிக்கிறோம், திருமணத்தில் தாலி கட்டுறேன்டா வெடிக்கிறோம், வெடிச்சு செத்தாலும் வெடிக்கிறோம். அப்போ இது பண்டிகை காலத்தில் நீ வெடிச்சு நீ சந்தோஷமாக கொண்டாடுன்னு சொல்லி எங்களுடைய சமய நெறிகளையும் செல் நெறிகளையும் இருக்குதா என்றதுதான் என்னுடைய இந்த பட்டிமன்ற அவைக்களத்தினுடைய என்னுடைய வினாவாக காணப்படுது. இந்த வெடிகளை வந்து நாங்கள் என்ன, அது கூட பண்டிகையில் வெடிக்கணும் வேண்டி இல்லை, ஆனால் காசை கரியாக்குற செயற்பாட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா நிறைய வெடிகளை வேண்டுறோம். அந்த அக்கா சொன்னா குருவி வெடியில் வேண்டுறோம், அதால் மகிழ்ச்சி கிடைக்குதான். ஆனால் வெடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் தான் இங்கே அதிகமாக இருக்கிறான். ஆனால் அது பாரம்பரியமாகவே இல்லை. அதிக காசு கொடுத்து வெடிய வேண்டுறோம், ஆனால் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், தாய் தந்தையரை இழந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காசை கொண்டு போய் நீங்கள் அத்தனை பேருடன் வந்து நீங்கள் சந்தோஷமாக இன்றைய காலத்தில் நீங்கள் கொண்டாடுறீங்களா? அப்படி நீங்கள் கொண்டாடி இருந்தால் அதை நாங்கள் பாரம்பரியம் என்று நாங்கள் சொல்லலாம். அப்போ இன்றைய காலத்தில் பண்டிகைகள் பகட்டுக்காகத்தானே கொண்டாடப்படுது. இந்த அருமையாக சொன்னார், வந்தோடனே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டால் எல்லாருக்கும் உறவினருக்கு பிஸ்னஸ் போகுதான். நீங்கள் பண்டிகை காலத்தில் இன்றைய காலத்தில் நீங்கள் பாரம்பரியத்தை காக்குறீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பிஸ்னஸ் போடுறதையா நீங்கள் பார்ப்பீங்க. நித்திரையால் எழும்புறது, முகத்தை கழுவுறையில் உடனே வாட்ஸ்அப்பை தட்டுறது, இது என்ன யார் விஷ் பண்ணியிருக்கிறான் யார் விஷ் பண்ணல, இதைத்தானே பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கு விஷ் பண்ணாட்டி நாளைக்கு நான் அவருக்கு விஷ் பண்ண போகாது. அதுவும் மாதிரி இது இவர் தைப்பொங்கலுக்கு இன்றைக்கு எனக்கு தைப்பொங்கலுக்கு இவர் எனக்கு விஷ் பண்ணல, இவருக்கே நான் சித்திரை வருஷத்துக்கு விஷ் பண்ணணும். இப்போ அப்படி ஒரு திண்டாட்டமான ஒரு நிலையில் வந்து தான் இன்றைய காலத்தில் இருக்குது. அப்போ பண்டிகைகள் என்ன செய்யப்படுது, பகட்டுக்காக கொண்டாடப்படுது. பெண்கள் என்றால் காலையில் எழுந்து கோலமிட்டு பொங்கல் பொங்கி வாழுகின்ற ஒரு காலமாக இருந்தது அன்றைய காலம். ஆனால் இன்றைய காலத்தில் என்ன நடக்குது, கணவன் போய் கோலம் போட்டு அங்கே பொங்குறார், மனைவி என்ன செய்கிறா, அப்பா பொறப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ மெசேஜ் போட்டிருக்கான், யாரோ விசஸ் போட்டிருக்கான், அவங்க பார்த்துட்டு வாரன், ஒரு விசஸை போட்டுட்டு வாரன். பயந்து பார்த்தா அங்கே பொங்கலாம் நடக்காது, அங்கே அடிபாடு தான் நடக்கும். மாறினார் அங்கே பட்டாசு வெடிக்கிறதுக்கு பதிலாக அங்கே 2 பேருக்கையில் அடிபாடு தான் நடக்கும். அப்போ இப்படியெல்லாம் வந்து வாரார்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அன்றைய காலத்தில் வந்து கிடாரமாக பொங்கி அவர்கள் வந்து கொடுத்திருந்தார்களாம், தான தர்மங்கள் செய்திருந்தார்கள் சொல்லி முதலாவது பேச்சாளர் பாரர், இரண்டாவது பேச்சாளர் பாரர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். ஓகே, அது அன்றைய காலத்தில் கொடுத்த நீங்கள்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைய காலத்தில் என்ன நடக்குது, ஒரு பண்டிகை நாளுண்டா ஆலயத்துக்கு போகிறோம், வணங்குறோம், வடிவாக கும்பிட்டு வணங்குறோம், வணங்கி போட்டு அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு ஏழை எளிய ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு ரூபா காசு அள்ளி அதில் போடுறோம். போட்டுட்டு அது என்ன செய்கிறது, இங்கே டோலிட்ட சொல்கிறது வீடியோடு அதை வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் நல்லதே நடப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடப்போம் என்ற கேப்ஷனில் நான் இப்படி செய்திருக்கிறேன், இனம் என பிரிந்தது போதும், அதுக்குள்ள அந்த ஒரு பாட்டு, அதுக்குள்ளே அந்த ஒரு பாட்டையும் போட்டு பெரிய ஒரு கேப்ஷனாக போட்டு நான் இதை செய்திருக்கிறேன் நீங்களும் செய்யுங்கன்னு அதில் போடுறது. பின்ன என்ன, அக்கா நல்லா செய்திருக்கிறா, அக்கா பிச்சை போட்டிருக்கா, அக்கா உதவி செய்யிருக்கா, அக்கா நல்ல அக்கா போலன்னுட்டு எங்களை டோலிஸ் எல்லாம் என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் என்ன இன்ஸ்டாவில் போய் மெசேஜில் போய் தேவையில்லாத கதையை வளர்க்கு. அடே என்னடாப்பா, உங்களை வந்து பண்டிகை தானே கொண்டாட சொல்கிறோம் நாங்கள், இது இன்னமேன பிரிந்தது போகணுமென்னு சொல்லி இப்போ ஒரு உதவியை வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் சொல்லுவார்கள், வலக்கையால் செய்கிற உதவியை வந்து இடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வீடியோ எடுத்து அந்த பிச்சை வாங்குறவன் அவன் மனசை யோசித்து பார்த்தீங்களா, உதவி கேட்குறவன் அவன் நிலைமையை யோசித்து பார்த்தீங்களா, எந்த நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி வந்து எங்களுடைய
வாழ்க்கை வந்து இன்றைய காலத்தில் போய்கொண்டிருக்கு நடுவர் அவர்களே. மற்றது வந்து இன்றைய காலத்தில் வந்து பண்டிகை என்ற ஆடம்பரம் தானே. இன்றைய காலத்தில் பண்டிகை என்ற ஆடம்பரமாக தான் இருக்குது. அன்றைய காலத்தில் அவன் வடிவா பொங்கினான், பண்டிகைகளை கொண்டாடினான், சந்தோஷமாக இருந்தான். ஒரு பண்டிகை வருதுன்னு சொன்னால் இப்போ கிறிஸ்மஸாக இருக்கலாம், அதே போன்று ஒரு சித்திரை வருஷமாக இருக்கலாம், தீபாவளியாக இருக்கலாம். எல்லோரும் என்ன செய்கிறோம், அந்த நாளில் வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எங்கே பீஸா கட்டில் பீஸாக்கு ஆஃபர், பிரியாணியில் வந்து பிரியாணி கேவிசி அதில் பிரியாணிக்கு ஆஃபர். அன்றைக்கு கொண்டு பார்த்து இந்த நடுவர் அவர்களே 3 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரியா. அப்போ 3 பிரியாணின்ற விலை இன்றைக்கு என்ன எவ்வளோ? சிலவில் அடுத்த பேச்சாளர் வருவார், எனக்கு 3 பிரியாணின்ற விலையும் கூட சொல்லி போட்டு சொல்லுவார், அது குறைஞ்ச விலை, ஒரு நாளையாவது நான் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து கூட எனக்கு சொல்லி போட்டு போவேன். ஏதோ எழுதுறாரு பாருங்க பாருங்க. அப்போ இப்படியான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். என்ன காலையில் போய் அப்பு ராசா கடவுளேன்னு சொல்லி எனக்கு நல்ல வழியாக காட்டுன்னு சொல்லி குளிக்கிறது, போய் கும்பிட்றது. அப்புறம் வந்து என்ன செய்கிறோம், லைனில் போய் அங்கே போலிங்கில் போய் நிற்கிறது. எங்கே போலிங்கில் நிற்கிறோம், பீஸா கட்டிலையும் கேவிசிலையும் கேப்சிலையும் தான் போய் அங்கே போலிங்கில் போய் நிற்கிறோம். உங்களை பார்த்தா தெரியுது ஆஃபர்ன்ற விளைவு. ஐயா, நீங்கள் கடைசியாக எண்ணில் வந்து நான் பகட்டுக்காக கதை கேட்க எண்ணில் வந்து நீங்கள் சொல்லிவிட்டீங்களே. இப்போ இப்படியான நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இவ்வாறான நிலைகளுக்கு தான் இருக்கணும். நான் பகட்டுக்காக கொண்டாடுறேன்னு நான் சொல்லலை. நீங்கள் பாரம்பரியமாக இன்றைய காலத்திலையும் கொண்டாடுங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பெரிய ஒரு செட்டை போட்டு நாங்கள் பட்டிமன்றம் இந்த இடத்துல வந்து செய்து மக்களுக்கு தெளிய வைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம். அடுத்தது வந்து நடுவர் அவர்கள், இந்த தீபாவளின்னு சொன்னால் தீபங்களை வரிசை கிரமமாக ஏற்றி ஒரு மேற்கொள்கின்ற ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி. அதாவது வந்து நரகாசுரனை வந்து வதம் செய்ததுன்னு சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் அந்த நாளில் வந்து பண்டைய காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், பஞ்சமாபாதங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று. கல்லுண்ணல், புலாலுண்ணல், கொலை கொள்ளை என்று சொல்லி அந்த பஞ்சமாபாதங்களை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் நரகாசுரனை வந்து வதம் செய்த மாதிரி ஆடுகளையும் கோழிகளையும் மாடுகளையும் நாங்கள் வதம் செய்து என்ன செய்கிறோம், சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ இதில் எங்கே யாருக்கும் கூட பாரம்பரியம்? அது அன்றைய காலத்தில் இருந்தது, இன்றைய காலத்தில் எங்கே இருக்குது அந்த பாரம்பரியம்? இப்போ இப்படியான ஒரு நிலைக்கு தான் வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைய காலத்தில். அப்போ என்ன, ஒரு பண்டிகை வந்தால் இளைஞர்கள்ட்ட ஒரு மகிழ்ச்சி. இப்போ இன்றைய காலத்தில் என்ன மகிழ்ச்சி? தீபாவளின்னு சொன்னால் ஆட்ட படம் வெளிவரப்போகுது, அங்கே பொங்குறையில் வீட்டை அப்பா அம்மா ஏதோ பொங்கினமோ ஏதோ அது தெரியாது. அப்பா எனக்கு தலையின்ற படத்துக்கு போகிறதுக்கு எனக்கு காசு வேணும், தளபதின்ற படத்துக்கு போகிறதுக்கு எனக்கு காசு வேணும். ஒரு இந்தியாவில் கூட இந்த சம்பவம் நடந்திருந்தது. பண்டிகை காலத்தில் ஒரு தீபாவளிக்கு ஒரு தலையின்ற படத்துக்கு டிக்கெட் கொடுக்காத தந்தையினுடைய தலையை வெட்டுங்களாமன்னு சொல்லி ஒரு நியூஸ் கூட நான் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு தந்தையினுடைய தலையை ஒரு மகன் வெட்டுற அளவுக்கு இன்றைய காலத்தில் தள்ளப்பட்டிருக்கான்னு சொன்னால் நாங்கள் எந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்? இந்த பண்டிகைகள் எல்லாம் எந்த நிலைக்கு வந்திருக்கோம்? பகட்டுக்காகத்தான் நாங்கள் இந்த பண்டிகைகளை வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்ன்றதை வந்து ஆணித்தரமாக வந்து இந்த இடத்துல நாங்கள் தெரிய வைக்கிறோம். நீங்கள் பாரம்பரியம் என்று சொல்கிறீங்க, நாங்களும் பாரம்பரியத்தை ஏற்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தில் பகட்டுக்காகத்தானே அவன் இதை வந்து கொண்டாடி போட்டு போகிறான். அடுத்தது வந்து இந்த விழாக்கள் என்று சொல்லி அழகாக சொல்லலாம். விழாக்கள், பூப்புனித நீராட்டு விழா, திருமணச் சடங்குன்னு சொல்லி சொல்ல முடியும். அதை சொல்லி போட்டு நான் இந்த அதிக நேரம் எடுக்கல, நான் நிறைவு செய்கிறேன். திருமணச் சடங்குன்னு சொன்னால் அது ஒரு என்னுடைய சக நண்பியும் வந்து அதை அருமையாக கூறியிருந்தார். அதாவது அந்த அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து அதை கொண்டாடுற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு அந்த திருமணச் சடங்கெல்லாம் முடிச்சு போட்டு அதை புதுசாக அதை புரிசூட்டா அங்கே எடுத்தால் அங்கே இருக்குது இலைகளோடையும் குலைகளோடையும் போய் பாலங்கள் வழியாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அது நான் புரிசூட் எங்கேயா இருக்குன்றைய காலத்தில் பாரம்பரியம் எங்கே போன்றீங்க? ப்ரீசூட் நீங்கள் எடுக்கிறதுக்காக அன்றைய காலத்தில் நீங்கள் இந்த விழாக்களை நீங்கள் கொண்டாடுறீங்க. அடுத்த பூப்புனித நீராட்டு விழா சொல்லலாம் நடுவர்களே. பூப்புனித நீராட்டு விழான்னு சொன்னால் சொல்லுவார்கள், அன்றைய காலத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு திருமணமாகின்ற வயதில் வந்து ஒரு பெண் இருக்கிறாள், அதற்காக இது கொண்டாடப்படுறோம். ஸோ அது ஒரு மரபு வழியாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் என்ன நடக்குது, பிள்ளை சொல்கிறது அம்மாட்ட, அம்மா பக்கத்து வீட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு சாமத்தியோடு செய்தவங்க, பூப்புனித நீராட்டு செய்தவங்க, நாங்கள் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு செய்வோம் பண்ணிட்டு மாடலிங் சூட்டாக ஏதோ பிள்ளைக்கு புதுசாக முகத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து போட்டு கருப்பாக இருக்கிற பிள்ளையை சிவப்பாக்கி புதுசாக ஏதோ ஒரு மாடலிங்காக வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ இன்றைய சூழ்நிலை நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்? மாடலிங்குக்கும் பீஸா கட்டுக்கும் தான் போய்கொண்டிருக்கோம். நீங்கள் பாரம்பரியத்தை காக்குறீங்கன்னு சொல்கிறீங்களா எங்கே என்று அருமையாக இந்த இடத்துல நான் கூறி, இன்றைய காலத்தில் இந்த பண்டிகைகள்
பகட்டுக்காகத்தான் கொண்டாடப்படுகின்றன. எனவே நீங்கள் இன்றைய காலத்தில் பாரம்பரியமாக கொண்டாடுவதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்றுதான் இந்த இடத்துல நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பண்டிகைகளும் விழாக்களும் பகட்டுக்காகவே கொண்டாடப்படுகின்றன என்ற அணிக்காக கவிதரன் அவர்கள் மிக வலுவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிரணியினர் சொன்ன விடயங்கள் எல்லாமே, அதாவது பண்டிகைகள் விழாக்கள் பாரம்பரியத்தை பேணுவதற்காக அன்றைய காலத்தில் கொண்டாடப்பட்டனவே தவிர இன்று அவ்வாறு இல்லை என்பது கவிதரனினுடைய வாதங்களினுடைய அடிப்படையாக இருந்தது. அவர் ஒரு எதிரணியை நோக்கி ஒரு வலுவான கேள்வியை முன்வைத்தார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் அன்றைக்கு சரி, இன்றைக்கு அவ்வாறு நடக்குதா? வரப்போகிற பேச்சாளர் அதற்கு பதில் தருவார் என்று எதிர்பார்க்கலாம். இன்னொரு அருமையான கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார்கள். வெடி கொளுத்துவது எங்களுடைய பாரம்பரியம் சார்ந்ததா? அது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுவதற்காக வெடிகளை சுடுவதனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவை மற்றவர்களினுடைய வாழ்க்கைக்கும் சூழலுக்கும் கேடு விளைவிக்கிற பொழுது அது சிக்கலாகிவிடுகிறது என்பதுதான் அவருடைய கவலை. இந்த பாரம்பரிய சார்ந்த அணியினர் முன்வைத்த ஒரு வாதம், பண்டிகை காலங்களிலே ஏழை குடும்பங்கள் சாப்பிடுகின்றன என்பது. கவிதரன் அதை மறுப்பது போல மறுத்திருக்கிறார். வெடிகொளுத்துவதற்காக காசை கரியாக்குகின்ற நாங்கள் அந்த அளவுக்கு காசை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கிறோமா, அவர்களுக்கு உணவிடுகிறோமா என்பது அவருடைய கேள்வி. ஒருவேளை நாங்கள் சிறிய உதவிகளை செய்தாலும் கூட அதை பகட்டாக்குவதிலே தான் அதிக அக்கறை செலுத்துகிறோம் என்கிறார் கவிதர். புகைப்படங்களை எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பகிர்வதிலே காட்டுகின்ற ஆர்வம் உண்மையாக உதவி செய்வதிலே இல்லை என்பது அவருடைய வாதம். தீபாவளியை பற்றி சொன்னார்கள். தீபாவளியினுடைய நோக்கம், அடிப்படை நோக்கத்தை தலைகீழாக மாற்றுவதாக இன்றைய கொண்டாட்ட முறை இருக்கிறது என்பதனை அவர் அழகாக சுட்டிக்காட்டினார்கள். மாமிசம் புசித்தலும் மது அருந்துதலும் இவற்றுக்கு பின்னாலே தேவையற்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்துவதுமாக இன்று இருக்கிற இந்த கொண்டாட்ட முறைமை தீபாவளியினுடைய அடிப்படை நோக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது என்று கவிதரன் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, திருமணச் சடங்கிலும் புனித நீராட்டு விழாக்களிலும் தேவையற்ற விதமாக உள்நுழைந்திருக்கின்ற புகைப்பட கலாச்சாரம், வீடியோ கலாச்சாரம் எவ்வாறு அந்த நிகழ்வுகளை சிதைத்து தள்ளுகின்றது என்று அவர் அழகாக எடுத்து காட்டினார்கள். இவையெல்லாம் வெறுமனே பகட்டுக்காக நடக்கின்ற விடயங்களே அன்றி பாரம்பரியத்தை பேணுவதற்காக அல்ல என்று அவர் வலுவாக சொன்னார்கள். நிறைவு பேச்சாளர்கள் இனி வர இருக்கிறார்கள். 2 அணியிலிருந்தும் நிறைவு பேச்சாளர்கள். அந்த 2 பேச்சாளர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நடுவரை தீர்ப்பை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்கள் இருவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி, பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே இந்த விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன என்ற அணி சார்ந்து கருத்துக்களை முன்வைப்பதற்காக தம்பி ஐயா மதுஜானன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். யாழ்ப்பாணம் இணிவிலைச் சேர்ந்த மதுஜனன் அவர்கள் இணுவில் தமிழ்ச் சங்கத்தினுடைய பேச்சாளராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், உளவியலாளராக இருக்கிறார். ஆகவே உளவியல் அறிந்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு அவரை அன்போடு அழைக்கின்றேன். என்னை நன்றாக்க இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக்க தமிழ் செய்யுமாறே தமிழ் என்னை பதம் பணித்து. இன்றைய பட்டிமன்றபத்தினுடைய நடுவர் அவர்களே, ஆதவன் தொலைக்காட்சியூடாக பட்டிமன்றபத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறி, இன்றைய பட்டிமன்றபத்தினுடைய தலைப்பு
பண்டிகைகள் பகட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா, பண்பாட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பண்பாட்டுக்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக நுழைந்திருக்கின்றேன். எதிரணிகள் இட்ட வெடிகளுக்கு எல்லாம் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிரணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் ஒரு அருமையான கேள்வியை இட்டு சென்றார். வெடி கொளுத்துவது தமிழர் பண்பாடா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி சென்றார். எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. வெடி கொளுத்துவது தமிழர்கள் பண்பாடா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏழை தந்தை தன்னுடைய மகனுக்காக வயலுக்கும் சென்று கூலி வேலை செய்துவிட்டு அந்த ஒரு வெடியை வாங்கி வரும் வரை மகன் தன் வீட்டு வாசலிலே காத்திருந்து அந்த பண்டிகையை கொண்டாடுகின்றான் என்று சொன்னால் அந்த பண்பாடு தந்தை மகனுக்கிடையிலான உறவை வெளிப்படுத்துகின்றது. இதுதான் பண்டிகை, இதுதான் பண்பாடு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வியை முன்வைத்திருந்தார். இன்றைய காலத்தில் பண்டிகைகளில் பண்பாடு இருக்கின்றதா என்கின்ற ஒரு அருமையான கேள்வியை இட்டுச் சென்றிருந்தார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நாங்கள். எங்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு வீர விளையாட்டு இன்றும் தமிழகத்திலும் இன்றும் ஈழத்திலும் இருக்கின்றது என்று சொன்னால், இன்றும் மாடுபிடி வீரர்களும் மாடுகளும் இன்று வலம் வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய வீர விளையாட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவருக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இன்று யாழ்ப்பாணத்தினுடைய வல்வெட்டி துறையிலே தைப்பொங்கல் அன்று பட்டத்திருவிழா என்று விமானத்தில் நாங்கள் பறந்தாலும் இன்றும் பட்டத்தில் பறப்பவர்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் இன்றும் வீரத்தமிழனுடைய வீரம் இன்றும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றும் பண்டிகைகள் பண்பாட்டை உணர்த்துகின்றது என்பதை எதிரணியினர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நெல்லை திருவிழா பற்றி எதிரணியினர்களுக்கு தெரியுமா? நெல்லை வீதியிலே 25 நாள் திருவிழா நடக்கும். ஒருமுக திருவிழா அன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தினுடைய அரச வம்சத்தினுடைய வீரத்தை அங்கே கட்டியம் சொல்கின்ற அந்தனர் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட என்று யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரத்தை திருவிழாவிலே காட்டுகின்றார் என்றால் இதுதான் திருவிழா காட்டுகின்ற பண்பாடு இன்றும் இருக்கின்றது. எதிரணியினுடைய 3 பேச்சாளர்களும் ஒரு முறை நல்லூர் கந்தனுக்கு வாருங்கள், நல்லூர் திருவிழாவை பாருங்கள். அந்த திருவிழாவின் மகிமையை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பாராட்டி இருக்கின்றார் என்றால் இதுதான் பண்பாடு நடுவர் அவர்களே, இதுதான் பண்பாடு எதிரணியினுடைய பேச்சாளர்களே. ஐஸ்கிரீம் கடையில மினக்கடாம திருவிழாவையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். அங்கே சிறுவர்களுக்காக ஐஸ்கிரீம் கடைகள் போடப்படுவது அவர்களுடைய மகிழ்ச்சியையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா நடுவர் அவர்களே. எண்ணூர் பெட்டி தெரியுமா? தைப்பூச திருநாளில் இணுவை கந்தன் உலக பெருமஞ்சமேறி வருவான். பெண்கள் பால்கிடம் சுமந்து வர, ஆண்கள் காவடிகள் ஆடி வர, கலை பாரம்பரியத்துடன் பல்லாண்டு பழமையான உலகப் பெருமஞ்சம் இணுவில் வீதியிலே வரும். அந்த அழகு மூவுலகிலும் காண முடியாது. இதுதான் தமிழனுடைய பண்பாடு. எதிரணியினுடைய பேச்சாளர்களே, எதிரணியினுடைய நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு தீர்வு வரும் என்று சொல்லியும் ஏழை பெண்ணுக்கு பாறை கொடை கொடுத்த அரசியல்வாதிகள் வழிகாட்டிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு இன்று வரைக்கும் தீபாவளியை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் இது நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை காத்திருக்கின்றோம் அல்லவா, எங்களுடைய கொடை சிறப்பை காத்திருக்கின்றோம் அல்லவா. எதிரணியுடைய பேச்சாளர்களே, எங்களுடைய தைத்திருநாளிலே பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுப்போம். அந்த ரெஸ்ட் கொடுத்து அம்மாவை அலங்கரித்து பார்க்கின்ற விழாவே பகடு என்று சொன்னால் இந்த பண்பாடு எங்கே? எங்களுடைய பண்பாடு தந்தைக்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றது, தாய்க்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றது. இதுதான் எங்களுடைய பண்பாடு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் பற்றிய விமர்சனம் என்று எல்லாம் சொன்னார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் வலுவன்று.
இன்றைக்கு ப்ரீசூட் நடத்த வேண்டியது இன்றைய எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்திலே புதுயுகமாக காணப்படுகின்றது. இது பகடாக இருந்தாலும் இன்று வரைக்கும் அம்மியையும் அருந்ததியையும் தாலியையும் பல்வேறு எங்களுடைய பல்நாட்டு சமுதாயங்களுக்கு பல்வேறு கலாச்சாரத்தில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் ப்ரீசூட் எடுப்பதன் மூலமாகத்தான் காட்டுகின்றோம் என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி பட்டு சேலை கேட்பாவாம், அது கணவனுக்கு வருத்தமாம். எதிரணியினுடைய பேச்சாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த கடன்பட்டாவது மனைவிக்கு பட்டாடை எடுத்து கொடுத்து அந்த பட்டாடையிலே தேரடி வீதியிலே தேவதை வந்தால் திருவிழா என்று தெரிஞ்சுக்கோ என்று அந்த ஆண் ரசிக்கின்ற அழகு அவனுடைய அந்த கடனை எல்லாம் போர்த்துவிடும். இதுதான் திருவிழா நடுவர் அவர்களே, இதுதான் திருவிழா. என்னன்றி கொண்டார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்று வள்ளுவனார் சொல்கின்றார். அந்த செய் நன்றியின் சிறப்பைத்தான் தைப்பொங்கலிலே நாங்கள் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுகின்றோம். எங்களுக்கு உழவுக்கு உதவி செய்த எங்களுடைய மாட்டுக்கு பொங்கி மகிழ்கின்றோம் என்றால் ஐந்தறிவு படைத்த விலங்கையும் கௌரவிக்கின்றவன் தான் எங்களுடைய தமிழன் என்பதை நாங்கள் பறைசாற்றுவதாக அமைக்கின்றது. எங்களுடைய வீர விளையாட்டுக்கள் பற்றி சொன்னார்கள். இந்த பண்டிகை காலகத்திலே தலகணி சண்டையை கொண்டாடுகின்றோம். பண்டிகையை அடுத்தடுத்து காணும் பண்டிகை, போகி பண்டிகை என்று பண்டிகைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி இன்று வரை தமிழன் கொண்டாடுகின்றான் அல்லவா. பண்டிகைகளிலே அது தமிழனுடைய பாரம்பரியம் காக்கப்படுகின்றது. வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் போட்டு விஷ் பண்ணுவது எதிரணியினுடைய பிரச்சனை. இன்றைய நவீன யுகத்திலே காட்டனுப்பி விஷ் பண்ணினா அடுத்த தைப்பொங்கலுக்குத்தான் அந்த காட்போடு போய் சேர்கின்ற சமுதாயத்திலே தன்னுடைய உறவுகளை எல்லாம் ஒரு குரூப்பாக மாற்றிவிட்டு அங்கே ஒரு மெசேஜ் மூலம் அவர்களை மகிழ்விக்கின்றது தான் பண்டிகை நடுவர் அவர்களே. அதுதான் தமிழனுடைய பண்பாடு ஆக மாறியிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்துவதால் பண்பாடு அழிந்துவிடும் என்று எதிரணியினர் நினைத்தால் இன்று நாங்கள் வேட்டியுடன் வந்த நாங்கள் இலை குலைகளுடன் தான் வந்திருக்க வேண்டும். நாங்கள் நாகரீகம் அடைந்த மனிதர்களாக 21ஆம் நூற்றாண்டிலே வாழ வேண்டும். மெல்ல தமிழினி சாகும் மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்று அந்த கூற்று மழுங்கடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நவீன யுகத்திற்கேற்றால் போல் மாறுவதற்கு நாங்கள் மாறியவர்களாக மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. வீரம் மிகுந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற முல்லைத்தீவு கிளிநொச்சி மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் பண்டிகைகள் பகட்டு என்று பேசுவது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. 30 வருடமாக யுத்தத்தினால் அவதிப்பட்ட மண்ணிலும் இன்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது என்றால் எங்கேயோ இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற கொடை வள்ளல்கள் உதவியவர்கள் எங்களுடைய சமுதாயத்தை மீட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து சென்று வெளிநாட்டுக்கு செல்கின்றோம். மூடிய அறைக்குள்ளும் கேஸிலும் பொங்குறோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர் பண்பாடு காக்கப்படுகின்றது. ஏர் 70 பாடினான் கம்பன். இன்றும் ஏற வைத்து இப்போ 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் பொங்குன்றோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர் பண்பாடு 21ஆம் நூற்றாண்டிலும் காக்கப்பட்டிருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டிலும் வாழ்கின்ற நாங்கள் தமிழர்களுடைய பண்பாடு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறி நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் தமிழர்களுடைய பண்பாடுகளை காத்து சீரும் சிறப்புமாய் வாழ்வோம் என்று கூறி பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே என்கின்ற அணி சார்ந்து தன்னுடைய வலுவான கருத்துக்களை மதுஜனன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டுக்களை இன்றைக்கும் நாங்கள் பேணுவதற்கு இந்த பண்டிகைகள் உதவுகின்றன என்று சொன்னார்கள். ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு, இலங்கையிலே மாட்டு சவாரி, மாட்டு வண்டில் சவாரி என்று சொல்லி பாரம்பரியமான அந்த விளையாட்டுக்களை, வீர விளையாட்டுக்களை நாங்கள் இன்றைக்கும் நடாத்துவதற்கு இந்த பண்டிகைகள் ஒரு களமாக அமைகின்றன என்று மதுஜனன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல பட்டத்திருவிழா, அன்றைய காலத்திலே
பட்டமேற்றி மகிழ்ந்த அந்த நினைவுகளோடு இன்றைக்கு நாங்கள் விண்வெளி வரை பயணித்திருந்தாலும் கூட எங்களுடைய பட்டத்திருவிழாவை கைவிடாமல் அதனை நடைமுறைப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னார்கள். நல்லூர் திருவிழாவில் எங்களுடைய பாரம்பரியங்கள் பேணப்படுகின்ற அந்த அம்சத்தை சுட்டிக்காட்டினார்கள். அது தவிர்த்து அவர் எதிரணியினர் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலாக புது யுகம் பிறந்திருக்கிறது, நவீன யுகத்திலே நாங்கள் வாழ்கிறோம், அதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினாலே என்கின்ற நன்னூற் சூத்திரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். ஆனால் அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல, பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் வலுவாகும். அவ்வாறு நடக்கிறதா என்பதை எதிரணியினர் தான் எடுத்து காட்ட வேண்டும். பழையன கழிகிறோமா பழையன கழிக்கிறோமா என்கிற வினாவுக்கு எதிரணியினர் விடை தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பல இழப்புகளையும் துயரங்களையும் சந்தித்த எங்களுடைய மண் பாரம்பரியத்தை பேணிக் கொண்டிருப்பதற்கும் அதனை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்கும் புலம்பெயர்ந்த மக்களினுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருந்தது என்பதனை மதுஜனன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அவருடைய அந்த வாதங்களை நாங்கள் இங்கே குறித்து கொள்ளுகிறோம். எதிரணியினரினுடைய கருத்துக்களை செவிமடுக்க தயாராக இருக்கிறோம். இன்றைய காலச்சூழலில் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியத்தை பேணுவதற்காக அல்ல, பகட்டை வெளிப்படுத்துவதற்காகவே என்கின்ற அணி சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக லம்போ கண்ணதாசன் அவர்கள் வருகை தருகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை மாணவனான கண்ணதாசன் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர். அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். எந்நிலம் காக்க தன்னுயிர் துறந்த தங்கத் தமிழ்களுக்கு தலைவணங்கி நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிக்கும் எதிர்த்தரப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களோடு தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி என்னுரையை தொடங்குகிறேன். இந்த பட்டிமன்றம் தொடங்கி எல்லாம் போட்டு என்னென்று சொன்னால் எங்களோட எடிட்டர்ன்னா ஒரு வேலை பார்ப்பார். முதலாவது பேச்சாளர், ரெண்டாவது பேச்சாளர், மூன்றாவது பேச்சாளர் எல்லாம் பேசிக்கொண்டு போய்க்கு அண்ணா ஒண்டை மட்டும் கவனியுங்கோ, இந்த பாரம்பரியம் என்று கதைச்சாக்கள் துவங்கிக்க அந்த படத்தில் ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. அப்படியே மூன்றாவது பேச்சாளர் போடைக்கு இத்துடன் விளையாட்டுச் செய்திகள் நிறைவடைந்தது என்று போட்டார். சிறப்பான தைப்பொங்கல் சிறப்பு பட்டிமன்றமாக அமையும் என்பது என்னுடைய ஒரு போட்டியாளராக ஒரு கருத்து. சரி, நான் தலைப்பிற்குள் வருகிறேன். இன்றைய காலத்திலே நாங்கள் பண்டிகைகளும் இந்த நிகழ்வுகளும் எங்களுடைய விழாக்களும் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறதா அல்லது பகட்டுக்காக கொண்டாடப்படுகிறதா என்றால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் பகட்டை விரும்புவார்கள். இன்றைக்கு நான் ஒரு சேட்டு போடுகிறேன் என்றால் அதைவிட திறமான சேட்டை சயந்தன் போட ஆசைப்படுவார். அதைவிட திறமான சேட்டை என்னுடைய மூன்றாவது பேச்சாளர் போட ஆசைப்படுவார். அதை காட்டிலும் கவிதரோட திறமான சேட்டை போட ஆசைப்படுவார். அது பகடு. எங்களுக்குடைய ஒரு ஆடம்பரம், ஒரு நயப்பு, வியப்பு எல்லாம் அதில் இருக்கும். அதற்காக எங்களுடைய கவிதரன் எல்லாத்திற்கும் மேலாக நான் ஒரு அப்டேட் செய்கிறேன் என்று சொல்லி உடுப்பெல்லாவற்றையும் களைந்துவிட்டு அம்மனமாக தெருவிலே திரிய முடியாது. இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், பண்டிகைகள் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதற்குத்தான் என்னுடைய பால்ய சகோதரன் சிநேகிதன் சயந்தன் வந்தான். எனக்கு அவனை பார்க்க வாமச்சான் உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாளாக இருந்துச்சு என்ன மாதிரி. எஸ் பொன்னொத்துரை என்றான், முத்துக்குமார் என்றான், அன்னதானம் என்றான், கிடாரம் என்றான். ஓம் எல்லாம் இருந்தது தான். எப்போ? அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் இருந்ததை இந்த காலத்தில் கொண்டு வாங்கடாப்பான்னு சொன்னான். நீங்கள் இருட்டடியான அடி, அதுக்குள்ள சில வடி, நீங்கள் 3 பேரும் வடி கொளுத்தினியால் பரவாயில்லை. நீங்கள் 3 பேரும் போட்டு அந்த 4-5 நமத்து போன வடிகளையும் எடுத்து எங்கடையால் போட்டு வடிக்கிறான். இவன் ஒரு மடையன், அதை போட்டு வடித்து கொண்டிருக்கிறான். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒரு வடி. நான் என்ன கேட்கின்றேன் என்றால், நடுவர் அவர்களே, எங்களுடைய ஆலயங்களிலும் எங்களுடைய தமிழிலும் தூய்மையான ஒரு வழிபாட்டு மார்க்கம் இருந்தது.
தூய்மையான ஒரு பழக்க வழக்கம் இருந்தது, தூய்மையான கலாச்சாரம் இருந்தது, தூய்மையான பண்பாடு இருந்தது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவற்றிலே நாங்கள் அரவணைத்து கொண்டு சாதனைகள் செய்தோம். இன்றைக்கு எனக்கு ஒன்றுமே வேணாம் என்று சொல்லி ஒரு கோமணத்தோடு போயிருந்த பிள்ளையாரை, ஆத்தங்கரையிலையும் கடற்கரையிலையும் இருந்த பிள்ளையாரை கூட்டிக் கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வச்சு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அவருடைய தேர் திருவிழாவிலே அறிவிப்பார்கள். பாருங்கள், மொட்டை ராஜேந்திரன் கனடாவிலிருந்து 20 லட்சம், அமிதாப் மாமா லண்டனிலிருந்து 15 லட்சம். பிள்ளையாருக்கு விசராகும். பிள்ளையார் அப்படி புத்தனை போல நான் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறேன், நீ வந்து கும்பிடு, நான் அருள் பாலிக்கிறேன். அப்படி இருந்தது எங்களுடைய பண்பாடு, அப்படி இருந்தது எங்களுடைய பாரம்பரியம். நீங்கள் அதை மெருகேற்றிக் கொள்ளுங்கள், தவறில்லை. எங்களுடைய உளவியலாளர் வந்தார். உளவியலாளர் பேசியது பிறகு எனக்கு 6வது ஒரு உளவியல் வைத்தியரை நாட வேண்டும் போல் இருந்தது. பூசி மெழுகலாம், அதற்காக மூடி மறைக்க இயலாது. எவ்வளவோ விஷயங்கள் பேசினீர்கள். அக்கா சொன்னா பாயிண்ட் எழுகிறார். எனக்கு பாயிண்ட் தேவையில்லையம்மா, நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கே துவங்கி எங்கே முடிக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த தீபாவளியில் வெடி கொளுத்துறது துவக்கத்துலேருந்து காய்ச்சி கொண்டு வாரீங்க. நான் கேட்குறேன், உங்களுடைய தமிழும் செய்வோம் இயற்கை நெறி சார்ந்தது, இயற்கையான மார்க்கம் தானியங்களுடன் அண்மித்து செல்கிறது. எங்களுடைய அடிப்படை பொருளாதாரமான விவசாயம் வேளாண்மையுடன் செல்கிறது. அவ்வாறான உங்களுக்கு வெடி வித்துத்தான் அவன் ஒருதன் உழைக்க வேண்டுமாம். அந்த அப்பா வந்து வெடி கொளுத்தித்தான் பிள்ளை இந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமாம். அக்கா வந்து அது பக்கத்தில் பண்டிகை என்றால் பண்டங்களை ஈந்து கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அண்ணா வந்தார், அப்பா பிள்ளைக்கு வெடி கொளுத்தி அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க வேணும். பிறகு மிச்சத்தில் இடையில தம்பி வந்தார், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட வேணும், வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ண வேண்டும். பிறகு அதுக்கு அண்ணா வடிவா தலையை கொடுத்து முட்டு கொடுத்தார். இந்த காலத்தில் போஸ்ட்டில் நாங்கள் அந்த அழைப்பிதழ்கள் அனுப்பினால் அடுத்த தீபாவளிக்கு தான் பெறும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட அதிசோக்ஸ் மோட்டார் வாகனங்கள் இருக்குது, கார் இருக்குது, எவ்வளோ வச்சிருக்கு. உங்கள்கிட்ட பிளேன் மட்டும்தான் இல்லை, எல்லாம் வச்சிருக்கு. நேராக போங்கோ, போய் உங்களோட சொந்தக்காரர்கிட்ட கதைங்கோ. கதைக்க மாட்டாங்கள் அவங்கள், அதான் உங்களுக்கு பிரச்சனை. வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டா பார்த்தேன் என்ன பார்க்கட்டேன்னு டிசப்பேரிங் மெசேஜில் போட்டால் அடுத்த நாள் அழிஞ்சுவோம். அதான் உங்களோட பிரச்சனை. நேராக போய் கதைச்சா எங்களோட சொந்தக்காரர் கதைக்கிறாங்கள் இல்லையாப்பா, கதைக்கிறாங்கள் இல்லை, அதான் பிரச்சனை. அந்த பட்டிமன்றம் ஏதோ போகும், அவன் ஒருத்தன் கிடந்து அலம்பின்னு இருப்பான், என்ன ஒருத்தன் அலம்பின்னு இருப்பான், அங்கால போகும், அவன் பப்ஜி விடுவான். அதுக்குள்ளே என்ன சொல்கிறார், ஜல்லிக்கட்டிலே வந்து மாடுபிடி வீரர்கள் மாடு பிடித்தார்களாம். எத்தனை வீரர்கள் பப்ஜியிலும் ஃப்ரீ ஃபயர்களும் சுட்டு கொண்டு திரிகிறார்கள், அது தெரியுமா? அது பெரிதாக தெரிகிறதா? ஜல்லிக்கட்டு பெரிதாக தெரிகிறதா? நல்லூர் கோயிலை பற்றி சொன்னார்கள். நல்லூர் கோயிலே அந்த அறங்காவலர்கள் செய்கின்ற ஒரு சில அந்த அறங்காவலர்கள் மட்டும் அந்த கோயிலே எவ்வாறு கட்டியம் கூறுகிறார்கள், எவ்வாறு பூஜை புனஸ்காரங்கள் கூறுகிறார்கள் என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு அந்த நல்லூரானை சுற்றி எத்தனையோ செல்விகள் சுழல்கிறது, எத்தனையோ இளைஞர்கள் காவாளிகளாக பெண்களை நக்கலடித்து கொண்டு செல்கிறார்களே, அதையெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஒரு கோவிலுக்கு சென்றால் என்னுடைய சயந்தனுடன் நான் சென்றிருக்கிறேன். சயந்தன் வந்துவிட்டு இங்கே வேற மச்சான் வடிவான புள்ளி என்று போவான். அவன் போய் கோயிலுக்கு கும்பிட்டுட்டு அந்த புள்ளையை பார்த்தா அது பிரச்சனை இல்லை. அங்கே பாரம்பரியமும் காப்பாற்றப்படுது, எங்களுடைய அந்த பண்ணான பகடும் காப்பாற்றப்படுது. இங்கே படியல் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒருத்தர் ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், ராஜ குலோத்துங்கன் என்று கத்த இவங்க அந்த பிள்ளைகளுக்கு பின்னால் தான் திரிகிறாங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுடைய சமுதாயம் நாளைக்கு இது பாரம்பரியம், இது பண்பாடு, இது பழக்க வழக்கங்கள் என்பதை அழிந்து போக உள்ளவர்களாக நாங்கள் கட்டியெழுப்பக்கூடாது. என்னுடைய சகோதரன் சயந்தன் கூறினான், வாட் இஸ் டாய் பொங்கல் என்று கேட்குமா? அந்த பிள்ளை வாட் இஸ் பொய் பொங்கல் என்று கேட்காம விடும் என்று யோசி. அதுக்காகத்தான் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த பாரம்பரியம் இவ்வளத்துக்கு குறைஞ்சிருக்குது. நாங்கள் ஒரு பொங்கல் பானையிலே நாங்கள் அரிசியை விட்டு பாலை விட்டு சர்க்கரையை வைத்து பொங்கல் பொங்குகிறோம். நீங்கள் மாற்றீடாக வளர்ந்து செல்கிறீர்கள் என்பதற்காக அந்த பால் பானையிலே பியரையும் மாசிக்கருவாடையும் வைத்து பொங்க முடியாது. அது எங்களுடைய பண்பாடு. ஆக இந்த கால மரபுகள் கால மாற்றங்களிலே நீங்கள் அதை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். அதுதான் அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று சொல்வார்கள். முன்னொரு காலத்திலே என்னுடைய நிலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அவன் அந்த கொலை தொழில் செய்பவர்களை, இனத்தை அடக்குபவர்களை, என்னுடைய கலாச்சாரங்களை சிதைப்பவர்களை நோக்கி கட்டளையிட்டான், வா நாங்கள் சண்டை செய்வோம் என்று. அதற்கு ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுகிறான். கொலை வாளினை எடடா கொடியோர் செயல் அறவே, குகை மேவிய புலியே
குணமேவிய தமிழா என்று சொல்லி அவன் அறைகூவல் விடுக்கிறான். எத்தனையோ இளைஞர்கள் வாள்களையும் வில்களையும் அம்புகளையும் வைத்துக் கொண்டு தாக்கினார்கள். எங்களுடைய எதிரிகளை சிரம் சிதிய தாக்கினார்கள். இன்றைய இளைஞர்கள் அதே வாளினை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நோக்குங்கள். நீங்கள் இவ்வாறு சாதாரணமாக கடந்து செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், பகட்டினை சாதாரணமாக கடந்து செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாளை என்னுடைய பிள்ளையை, நாளுடைய என்னுடைய பேரப்பிள்ளையை தாக்கும் என்பதை நான் கவலையாக உங்களுக்கு மென்மையாக கண்டித்துக் கொள்கிறேன். நீங்கள் கதைக்கின்ற விடயங்களும் நாங்கள் கதைக்கின்ற விடயங்களும் நிச்சயமாக ஒன்று. நீங்கள் சொல்கிறீர்கள் பாரம்பரியம் இவ்வாறு இருந்தது, நாங்களும் சொல்கிறோம் பாரம்பரியம் இவ்வாறு இருந்தது. இந்த பகடு என்கின்ற எங்களுடைய அந்த ஆடம்பரமான அந்த வாழ்க்கையினால் எங்களுடைய பாரம்பரியம் சிதைந்து விடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அன்பு நேயர்களே, இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களே, என்னுடைய எதிரணியிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய பாசமிகு சகோதரர்கள் விளையாட்டாக அவர்களுடைய தலைப்பிற்கிணங்க பேசிவிட்டார்கள். அவர்களை மன்னித்து கொண்டு எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய விழாக்கள் அனைத்தும் சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட வேண்டும். அவை பகட்டுக்காக கொண்டாடப்படக்கூடாது. அண்ணா ஒரு விஷயத்தை சொன்னார், கல்யாண வீட்டு விஷயத்தை இல்லாமல் இழுக்கிறீங்களாமே, ஏன் இழுக்கிறீங்க? ஏன் அண்ணா கல்யாண வீடு நடந்துட்டு எங்களுக்கு நடக்கலாம், பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், ஒரு அக்காவையும் எனக்கு தெரியும், அந்த அண்ணாவையும் தெரியும், ரெண்டு பேரும் கல்யாண வீடு நடந்துட்டு. அப்போ பார்த்தா இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி போட்டு போகிறேன். அந்த அக்கா அண்ணாவை தேடிக்கொண்டு தெரியுதார். அப்போ அந்த அண்ணாவும் அக்காவை தேடிக்கொண்டு தெரியுதா? அண்ணா கேட்குறா, ஆண்டி என்ன மனுஷியா கண்ணு நீங்கள் உதால போனவருண்டு. பார்த்தா அந்த ஆண்டி அந்த அக்கா தான் மேக்கப் போட்டு வெளிக்கெடுத்து விட்டுட்டாங்களா. அண்ணா மேக்கப் கலைஞ்சோன்னா அண்ணாக்கு அந்த அக்காவை தெரியல. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இவர் ஆணாதிக்கவாதி என்று. அந்த அக்காவை அந்த அண்ணாவை பார்த்து நின்று கேட்டவர், நாங்கள் எந்த மனுஷனை கண்ட நீங்களும் உண்டு என்னென்ன அவருக்கு வீக் வச்சு அனுப்பிவிட்டாங்க மொட்டை உண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு பூசி மெழுகி இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், இதுதான் எங்களுடைய சந்தோஷம், இதுதான் எங்களுடைய கொண்டாட்டம், கொண்டாடி தீருங்கள் என்று என்னுடைய சயந்தன் சொன்னதைப் போல மேம்போக்காக கொண்டாடி தீர்க்காமல் எங்களுடைய பாரம்பரியத்தை அனுசரித்து அதில் சற்று பகட்டாக கொண்டாடி உங்களுடைய கொண்டாட்டங்களை தீர்த்து கொள்ளுங்கள். நன்றி நேயர்களே. பண்டிகைகளும் விழாக்களும் பகட்டுக்காகவே கொண்டாடப்படுகின்றன என்ற அணி சார்ந்து நிறைவு பேச்சாளர் கண்ணதாசன் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆலய வழிபாடுகள் எங்களுடைய பாரம்பரியத்திலே எளிமையானவையாக இருந்தன, அர்த்தம் பொதிந்தவையாக இருந்தன. ஆனால் இன்று அர்த்தங்களை புறந்தள்ளி அவை ஆடம்பரமானவையாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது அவருடைய வாதமாக இருந்தது. அன்பளிப்பு செய்பவர்கள், உபயம் செய்பவர்களினுடைய பெயர்களை எல்லாம் பெரிதாக ஒலிபரப்புகின்ற பகட்டான கலாசாரம் இன்று மேலோங்கிவிட்டது என்று கண்ணதாசன் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இந்த பண்டிகைகள் சார்ந்து, விழாக்கள் சார்ந்து ஒரு சில நல்ல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றீர்களே, அவற்றுக்கு பின்னால் இருக்கின்ற பல நிறைந்த எதிர்மறையான விடயங்களை உங்களுக்கு தெரியவில்லையா, அல்லது நீங்கள் அவற்றை மறைக்கிறீர்களா என்று எதிரணியினரை நோக்கி கண்ணதாசன் வினா தொடுத்தார்கள். நீங்கள் சொல்வது பாரம்பரியங்கள் இவ்வாறு இருந்தது, இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவை இன்று அவ்வாறு இல்லை என கண்ணதாசன் தன்னுடைய வாதத்தை வலியுறுத்தி நிறைவு செய்தார். இங்கே பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சுக்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து ஆறுதலாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது சிக்கல் எனக்குரியது. இவர்களினுடைய வாதங்களை முன்வைத்து, இவர்களுடைய வாதங்களை அடியொட்டி ஒரு தீர்ப்பை நோக்கி நகர வேண்டிய கடமை எனக்காயிருக்கிறது. இரண்டு அணியினருடைய வாதங்களை கேட்கின்ற பொழுதும் அவை சரியானவைதான் என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது, உங்களுக்கும் தோன்றியிருக்கலாம். ஆனாலும் அவற்றை நாங்கள் சற்று ஆழமாக அலசி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கொண்டாடப்படுவது பாரம்பரியங்களை பேணுவதற்காகவே என்கிற அணி சார்ந்து இந்த மூன்று பேச்சாளர்களும் என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அருமையாக சில விடயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பண்டிகைகள் என்பவை பொருளாதார
பரவலாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சமூக நிகழ்வுகள் என்று சொன்னார்கள். அதாவது பணம் படைத்தவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு வகையில் பணம் தேவைப்படுகின்றவர்களை நோக்கி நகருகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த விழாக்கள் இருக்கின்றன. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது அன்பளிப்புகள் கொடைகளாக இருந்தாலும் சரி, அந்த அளவிலே பண்டிகைகள் பாரம்பரியத்தை பேணுகின்றன. கூட்டுறவு, ஐக்கியம் என்கின்ற பாரம்பரியம் சார்ந்த பண்பாட்டை எங்களுடைய பண்டிகைகள் இன்றும் முன்னெடுக்கின்றன என்று அவர்கள் வாதிட்டார்கள். அதிலும் ஒருபடி தாண்டி குறித்த சமூகங்களுக்கு மட்டுமானதாக அல்லாமல் அந்த சமூகங்களை கடந்து பிற சமூகங்களோடும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தக்கூடியவையாக இந்த பண்டிகைகள் அமைகின்றன என்று வாதிட்டார்கள். இந்த திருவிழாக்களினாலே, இந்த பண்டிகைகளினாலே, குடும்பங்களிலே நிகழ்கின்ற சடங்கு ஆசாரங்களினாலே எங்களுடைய சின்ன சின்ன நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள் கடத்தப்படுகின்றன என்கின்ற வலுவான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். குடும்பம் என்பது தமிழர்களை பொறுத்தவரையிலே மிகவும் இன்றியமையாத ஒரு சமூக அலகு. குடும்பங்கள் சிதைகிற பொழுது எங்களுடைய பாரம்பரிய கட்டுமானம் உடைந்து போகும். இங்கே வாதத்தை முன்வைத்தவர்கள் எங்களுடைய குடும்பங்கள் கோயிலாக இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினார்கள். நாங்கள் மேலைத்தேய நாட்டவர்களை வியந்து பார்க்கிற அதே வேளையில் மேலைத்தேய நாட்டவர்கள் எங்களை வியந்து பார்க்கிற ஒரு விடயமாக இருப்பது இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு. 60 ஆண்டு காலம் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களுக்கு கொண்டாட்டங்களை நிகழ்த்துகிற பாரம்பரியம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. அந்த பாரம்பரிய கொண்டாட்டங்களை பார்த்து மேலைத்தேயவர்கள் வியக்கிறார்கள். 60 வருடமா ஒரு மனைவியோடு வாழ்ந்தியா, 60 வருடமா ஒரு கணவனோடு வாழ்ந்தியா என்று வியந்து கேட்கிற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த பாரம்பரியத்தை, குடும்பமே கோயிலாக இருக்கிற அந்த கட்டமைப்பை பேணுவதற்கு இந்த விழாக்களும் பண்டிகைகளும் உதவுகின்றன என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை, எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை, எங்களுடைய பாரம்பரிய ஆடைகளை சந்ததிக்கு கடத்துவதற்கு, பேணுவதற்கு இந்த விழாக்கள், பண்டிகைகள் உதவுகின்றன என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று நாங்கள் எப்பொழுது எங்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிகிறோம் என்று சிந்தித்து பார்த்தால், ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு தைப்பொங்கலுக்கு, ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு, இதற்குத்தான் நாங்கள் வேட்டி அணிகிறோம். பெண்கள் பெரும்பாலும் சேலை அணிகிறார்கள். அப்போ இதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவது இந்த பண்டிகைகள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வீர விளையாட்டுக்களாகிய ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, வண்டில் சவாரியாக இருந்தாலும் சரி, கிட்டிப்புள்ளும் கிளித்தாட்சியுமாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டத் திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, இந்த விழாக்களை பண்டிகைகளை ஒட்டிய கொண்டாடப்படுகின்றன என்பது அவர்களுடைய வாதம். இவ்வாறாக ஒரு திரட்சியான வாதங்களை இவர்கள் முன்வைத்ததை கேட்கிற பொழுது, அடடா, எங்களுடைய பண்டிகைகளும் விழாக்களும் எங்களுடைய பாரம்பரியத்தை பேணுகின்ற உயர்ந்த நோக்கத்திலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு நம்பிக்கை மனதுக்குள்ளே துளிர்க்கிறது. எதிர்காலத்திலும் இந்த பாரம்பரியங்களும் பண்பாடுகளும் எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டு விடும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் கூடிய நம்பிக்கை மனங்களிலே துளிர்க்கிறது. ஆனால் இவர்கள் இந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தகர்த்தெறியும் விதமாக சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரி, நீங்கள் சொல்றது சரி, இத்தகைய பாரம்பரிய பின்னணியிலே தான் எங்களுடைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன
இவ்வாறு தான் கொண்டாடப்பட வேண்டும். அது ரெண்டையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் கொண்டாடப்பட்டன, ஓகே, இப்படித்தான் கொண்டாடப்பட வேண்டும், சரி. ஆனால் அவர்களுடைய கேள்வி, இவ்வாறு இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றனவா? இந்த கேள்வி எங்களை சற்று சிந்திக்க செய்கிறது. அவர்கள் சில அருமையான கருத்துக்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தம்பி அவர்கள் கேட்டார்கள், காசை கரியாக்குகின்ற விதமாக இன்றைய பண்டிகைகள் அமைகின்றன. சரி, என்னிடம் காசு இருக்கிறது, நான் அதனை என்னுடைய விருப்பத்துக்கு செலவு செய்யலாம். நான் கஷ்டப்பட்டு உழைத்த காசை நான் என்னுடைய விருப்பத்துக்கு செலவு செய்வதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இதில் 2 பிரச்சனை இருக்கிறது. நான் செலவு செய்கிற முறைகளிலே மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடும், மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக அமைகின்றன என்பதுதான் அவர்களுடைய வாதம். வெடியை சுடுவதனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெடியை சுடுவதனாலே பலருடைய தூக்கம் கலைந்து போகிறது, நோயாளிகளினுடைய கஷ்டம் அதிகரிக்கிறது. இவ்வாறான விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதே போல நோக்கங்கள் நல்லவையாக இருந்தன. ஆனால் தீபாவளி போன்ற பண்டிகைகளினுடைய நோக்கங்களை தலைகீழாக மாற்றுகிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய கொண்டாட்ட முறைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறோம். எளிமையை பகட்டாக்கி இருக்கிறோம். என்னை பார்த்து பணம் செலவழிக்க முடியாதவனும் செலவழிக்க தூண்டப்படுகிற பொழுது ஒரு ஆழமான பொருளாதார பிரச்சனை எங்களுடைய சமூகத்தை வந்தடைகிறது என்கின்ற இவர்களுடைய கேள்வி எங்களை சிந்திக்க செய்கிறது. இவர்களுடைய வாதங்களினுடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு முடிவை நோக்கி நகர்வது என்று சொன்னால், பண்டிகைகளும் விழாக்களும் எங்களுடைய பாரம்பரியத்தை பேணுகின்றனவாக இருந்தன, பாரம்பரியத்தை பேணுவனவாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு அவை எங்களுடைய பாரம்பரியத்தை பேணுவதிலே இருந்து சற்று விலகி பகட்டு மேலோங்குகின்ற விதமாக கொண்டாட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அவற்றை மாற்றி பாரம்பரியத்தை பேணுகின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இவை கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டி இந்த அரிய வாய்ப்பை தந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைகொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.